பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு. मैंने पहले आपको सिखाया தேவனுடைய வார்த்தை எல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கு. परमेश्वर का वचन हमारे देह के लिए आरोग्य लाता है, சொஸ்தமான உடலுக்கு ஜீவன் சொல்லுது. हमारे लिए जीवन लाता है. அப்ப அந்த ஆரோக்கியம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க ये जो आरोग्य जो वचन सुनते सुनते இப்ப அந்த ஆரோக்கியம் வந்துனே இருக்குது உங்களுக்கு. आपके ऊपर आरोग्यता आ रहा है. எல்லா காரியங்களும் மூடும், सारे ऊपर अंधेरा ஆனா கர்த்தர் என் மேல உதிப்பாரு. लेकिन प्रभु मेरे ऊपर उदय होंगे, அப்படி மகிமை என் மேல் காணப்படும். उनका तो तेज मेरे ऊपर प्रकट होगा. காணப்படும்னா பாப்போம். हम देखेंगे उसको. அந்த காலத்துல வந்து யூதர் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, जमाने में கல்யாண வீட்டுக்கு முடிஞ்ச உடனே அந்த எல்லாருக்கும் அந்த திராட்சை ரசம் ரொம்ப காஸ்ட்லி, विवाह भोज के बाद तो दाखरस देते அதை கொடுப்பாங்களாம். वो देते थे. அதுதான் அந்த வீட்டுல அந்த வீட்டுக்கு மதிப்பு. அது यही दाखरस से उनको इज्जत का जैसा है. என்ன ஆச்சு? क्या हुआ उस टाइम? ஆகவே தான் வந்து இதெல்லாம் இன்னும் காலையில் இன்னும் 2-3 வாரம் இப்படி இருப்போம். और 2-3 हफ्ते यहाँ रहेंगे बस. பெரிய இடத்துக்கு நம்ம போகிறோம். उसके बाद बहुत बड़ा जगह पर நான் जाने கர்த்தருக்கு वाले மகிமை செலுத்துறேன். हैं. वो परमेश्वर के लिए आप महिमा ஏன்னா நெடுங்காலமாக காத்திருப்பது இருதயத்தை இழைக்க போகணும். हम बहुत दिनों से हम इसके लिए देख रहे हैं. விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். हमारे जो आशा है वो पूरी होने वाली है. ஆமென். आमेन. உங்களுக்குலாம் சந்தோஷமா? आप लोगों के लिए भी खुशी होगी है ना. நம்ம ஏற்கனவே பைபாஸில் தான் இருந்தோம். हम पहले ही बाईपास में ही थे. ஆனால் சில காரியத்துக்காக நம்ம இங்கே வந்தோம். कुछ वजह से हम यहाँ पर आए. கொஞ்சம் நீங்கள் ஒரு 2018 நம்ம இங்கே இருக்கிறோம். 2018 से हम यहाँ पर हैं. ஆனால் ஆண்டவர் நிறைய நேரம் எனக்கு உணர்த்தினாரு. लेकिन बहुत बार परमेश्वर मेरे से बात किए. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காலம் சமயம் வேணும் பாருங்க. लेकिन उसके लिए एक समय आना चाहिए. அந்த காலம் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் வழி நடத்துவார். समय के अनुसार ही परमेश्वर हमको चलाएंगे. அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் इसलिए हम परमेश्वर का बाट जो होना புது பலன் அடைவாங்க. तभी हमको नया बल आएगा. ஆமென். आमेन. ஆகவே தான் நம்ம வந்து அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கணும். हम उनके समय के लिए हम बाट जो होना है. எல்லா நேரம் நல்ல நேரம் தான். सारे समय अच्छा ही है. அவங்க அது மாதிரி சொல்லலை, இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு கெட்ட நாள் அப்படிலாம் கிடையாது. अच्छा दिन कल अच्छा दिन ऐसा नहीं बोल रहा हूँ मैं. எல்லா நாள் நல்ல நாள். सारे दिन हमारे लिए अच्छा ही है. சில காரியங்களை தேவன் நமக்கு என்னைக்கு செய்யணுமோ அது கண்டிப்பா செய்வார். लेकिन कुछ विषय में परमेश्वर जो दिन हमारे लिए नियुक्त करता है उसके लिए इंतजार करना है. அப்பதான் அது நமக்கு வாழ்க்கையில் சொல்லுவாங்களே த்ரில்லிங் இருக்கும். तभी हमारे जीवन में भी थ्रिल आएगा. ஆமென். आमेन. எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருந்தா हमेशा एक जैसे नहीं रहना है. இல்ல, சில நேரங்கள்ல தேவன் நமக்கு அற்புதமான காரியம் செய்வார். कुछ समय हमारे लिए अद्भुत कार्य होगा. ஆகவே அதை விசுவாசிக்கிறோம். हम उस पर विश्वास करेंगे. அடுத்த 2 வாரத்துல நம்ம அங்க இருப்போம். பிப்ரவரி 9ஆம் தேதி அங்க நம்ம இருப்போம். फरवरी 9 तारीख को हम वहाँ पर शिफ्ट हो रहे हैं. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். अभी हम वचन में जाएंगे. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அதான் ஒரு புது ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. अभी एक नए फैमिली आए हैं. அவங்களுக்காக இயேசு நாமத்தில் கரங்களை தட்டுவோம். उनके लिए हम ताली बजाएंगे. ஆமென். கர்த்தர் நல்லவர். परमेश्वर बहुत अच्छे हैं. அவங்கள கர்த்தரை நல்லா விசுவாசிச்சு वो भी परमेश्वर पे ऊपर बहुत विश्वास करते கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை हैं. उनके आशीष அவங்க குடும்பங்களில் கர்த்தர் கொட்டுவார். उनके परिवार पे परमेश्वर आशीष निछावर करेंगे. ஆமென். आमेन. அல்லேலூயா. आमेन. ஆகவே நம்ம 2-3 வாரமாக நம்ம வாக்குத்தத்தத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். 2-3 हफ्ते இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை साल का जो वचन हमारे लिए दिया है वो हम देख रहे हैं. அது நம்ம எடுத்துக்கொள்வோம். उसको हम निकालेंगे. ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம். ஏசாயா 60 में 60ஆம் அதிகாரம் 1லேருந்து 7 வரைக்கும் அதை வாசிப்போம். மறுபடியும் 1 से 7 तक पढ़ेंगे. ஷதராமாக்கா. தேங்க்யூ ஜீசஸ். நான் வாசிக்கிறேன். 60ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 7 வரைக்கும். அது ஹிந்தியிலும் வாசிப்பாங்க, கவனிங்க, ஹிந்திக்காரங்களும் கவனிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். उठ प्रकाशमान हो, क्योंकि तेरा प्रकाश आ गया है और यहोवा का तेज तेरे ऊपर उदय होगा. 3-4 வாசிக்கிறேன். உன் வெளிச்சன இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். 3 और 4 पढ़ेंगे. जाति जाति तेरे पास प्रकाश के लिए और राजा तेरे आरोहण के प्रताप की ओर आएंगे. अपनी आंखें चारों ओर उठाकर देख, वे सब के सब इकट्ठे होकर तेरे पास आ रहे हैं. तेरे पुत्र दूर से आ रहे हैं और तेरी पुत्रियां हाथों हाथ पहुंचाई जा रही हैं. आमीन. 5-6 வாசிக்கிறேன். अभी 5 और 6. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு
பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஒட்டங்களின் ஏராளமும் மீதியானின் ஏபத்து தேசங்களின் வேகமான ஒட்டங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். तब तू इसे देखेगी और तेरा मुख चमकेगा, तेरा हृदय तरतराएगा और आनंद से भर जाएगा, क्योंकि समुद्र का सारा धन और जाति जाति की धन संपत्ति तुझको मिलेगी. तेरे देश में ऊंटों के झुंड और मिद्यान और एपा देशों की सांडनियाँ इकट्ठी होंगी. शेबा के सब लोग आकर सोना और लोबान भेंट लाएंगे और यहोवा का गुणानुवाद आनंद से सुनाएंगे. आमीन. 7 अभी 7 கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன் இடத்துக்கு சேர்க்கப்படும். நேபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிப்பிடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். केदार की सब भेड़ बकरियां इकट्ठी होकर तेरी हो जाएंगी. नबयोत के मेढ़ तेरी सेवा टहल के काम में आएंगे. मेरी वेदी पर वे ग्रहण किए जाएंगे और मैं अपने शोभायमान भवन को और भी प्रतापी कर दूंगा. आमीन. ஆமென். பாருங்க, இது வந்து நம்ம மூணாவது வாரம். ये हम तीसरा हफ्ता, மூன்றாவது வாரம். இது வந்து தேர்ட் வீக் தானே? இது थर्ड वीक, தேர்ட் வீக்கு. இந்த 3 வாரமும் இதை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். 1ஆம் தேதியும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். 3 हफ्ते से मैं ये प्रचार कर रहा हूँ और पहली तारीख को मैंने प्रचार किया था. இந்த முதல் வாரத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். पहले हफ्ते में பாருங்க, முதல் வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? இது மூலமா இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு வளர்ச்சியை உண்டாக்குவார். इस साल हमें परमेश्वर बढ़ोतरी देंगे, விருத்தியை உண்டாக்குவார். वृद्धि देंगे. தேவனுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் வரும். परमेश्वर का अधिकार हमारे ऊपर होगा. நம்ம வளர்ச்சி அடைவோம், हम बढ़ोतरी पाएंगे, விருத்தி அடைவோம், हम वृद्धि पाएंगे. தேவனுடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். परमेश्वर का अधिकार हमारे ऊपर होगा. இதுதான் வந்து இந்த வருஷத்துடைய முக்கியமான ஒரு காரியம். इस वर्ष का मुख्य विषय है. இதன் மூலமாக நம்ம ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். हम इसके द्वारा हम 5 पॉइंट देखे थे. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். हम प्रभु के राज्य के अंदर हैं. ஏன்னா நம்ம இங்க உலகம் இருக்குது. हम यहाँ संसार तो है, நம்ம உலக ராஜ்யத்துக்குள்ள இல்ல. हम संसार के राज्य में नहीं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், यीशु मसीह पर जो कोई भी विश्वास करता है, அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், उन्होंने जो कोई भी उनको स्वीकार करते हैं, நாம் தேவனுடைய பிள்ளைகள், हम उनके संतान हैं, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். हम धर्मी बने हैं. நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் हम संसार में रहने से भी இந்த உலக ராஜ்யத்தில் நம்ம இல்ல, ये संसार के राज्य में हम नहीं हैं. தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் हम प्रभु के राज्य में हैं என்பதை குறித்து நம்ம முதலாவது பார்த்தோம். इसको हमने देखा था पहले. இரண்டாவது, இந்த உலக ராஜ்யம் दूसरा, ये संसार का राज्य எல்லாமே சீக்கிரமா டம்மி ஆயிடும். ये तो सब नकली है, அப்படின்னா डमी है. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் இயேசு விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ये संसार के लोग सभी यीशु मसीह पर विश्वास करने लगेंगे. இது பெரிய ஒரு திரளான கூட்டம், கடற்கரை திரளான கூட்டம் தேவ ராஜ்யத்துக்கு வந்துரும். ये समुद्र के उतने लोग कलीसिया पे आएंगे. அது மாத்திரம் இந்த உலகம் வந்து இருளால் மூடப்படும். ये पृथ्वी जो है अंधकार हो जाएगा. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். वो सब हमने देखा था. மூன்றாவது, तीसरा पॉइंट, இந்த இதுல வந்து தேவன் வந்து இந்த வருஷத்துல நமக்கு परमेश्वर பொருளாதாரத்திலும் சரீர சுகத்திலும் ஆசீர்வதிப்பார். हमें धन संपत्ति में भी आशीष देंगे और चंगाई में भी आशीष देंगे. இத பார்த்தோம் நம்ம. इसको हमने பிறகு देखा ஃபோர்த் था. பாயிண்ட் பார்த்தோம். फिर हमने फोर्थ पॉइंट देखा था. தேவன் வந்து ஏதோ வந்து தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார். वो व्यक्तिगत रूप से एक एक से भी बात करेंगे. இப்போ நம்ம வந்து ஒரு முதலமைச்சரை பார்க்க போறோம். हम एक प्रधानमंत्री से मिलने जा रहे हैं. அவர் வந்து எல்லாரும் சேர்த்துட்டு ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு போறது அது வேற. वो तो सभी को मिलकर देखते हैं. वो அவர் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, वो आपको अलग से बुलाकर बात करने से, அது நீங்க என்ன பண்ணீங்க, அதை பத்தி ரொம்ப பெருசா பேசுவோம். उसको तो हम बहुत बड़ा बात कहेंगे. அவர் என்ன கூப்பிட்டு எனக்கு போட்டோ எடுத்துக்கினாரு, प्रधानमंत्री मुझे अलग से बुलाकर என்கிட்ட பேசினாரு. मेरे से बात किए. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். उतना खुशी होती है हमें. அந்த மாதிரி தேவன் தனிப்பட்ட விதத்துல உங்களை கேர் பண்ணுவார். उसी तरह परमेश्वर हमें अलग से देखेंगे. தனிப்பட்ட விதத்துல உங்களை கவனிப்பார். व्यक्तिगत रूप से हमको देखभाल करेंगे. தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். व्यक्तिगत रूप से हमारी जरूरतों को पूरा करेंगे. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ये सब हमने देख लिया था. அடுத்தது, தேவன் வந்து இந்த வளர்ச்சி, விருத்தி, ஆளுகை, ये जो बढ़ोतरी है, वृद्धि है और अधिकार है, இது எல்லாமே எதன் அடிப்படையில் செய்யறாருன்னா, किस वजह से कर रहे हैं? அவருடைய ரத்தம், மரணம், உயிர்த்ததின் அடிப்படையில் தான் எல்லாம் செய்யறாரு. उनके लहू से और उनके मरने से और उनके जी उठने की वजह से कर रहे हैं. நம்முடைய சுய பக்தினாலும் சுய கிரியைனாலும் அவர் செய்யறது இல்ல. वो हमारी भक्ति की वजह से वो नहीं कर रहे हैं. கவனிக்கிறீங்களா? आप सुन रहे हैं ना? அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
हमने देख लिया था ये सब அது மாத்திரமல்ல इसके अलावा போன வருஷம் அப்போ வந்து போன வருஷம் கடவுள் செஞ்சார், இந்த வருஷம் செய்வாரா? पिछले साल हमारे लिए किए थे, इस साल भी करेंगे क्या? ஆனா தேவன் வந்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். लेकिन परमेश्वर कल आज और कल कभी भी बदलने वाले नहीं है. போன வருஷம் செய்தவர் वो पिछले साल भी किए थे, இந்த வருஷமும் செய்வார் इस साल भी करेंगे என்பதை பார்த்தோம். इसको हमने देखा था. அது மாத்திரம் சில நேரத்தில் போன வருஷம் ஒண்ணுமே செய்யலையே எனக்கு, पिछले साल तो मेरे लिए कुछ भी नहीं किया करके இந்த வருஷம் செய்வாரா? क्या इस साल करेंगे मेरे लिए? நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு உங்களுக்கு தருவான்னு आपकी சொல்லுகிறார். जो भी कामनाएं हैं आपको पूरी करेंगे. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை आपकी आशा जो भी அவர் है உங்களுக்கு தருவாரு. वो आपको कर देंगे. அது தீமைக்கு இல்ல, वो बुराई के लिए அது नहीं, சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல वो வழி, तो நல்ல நல்ல शांति के காரியம். लिए देंगे. எத்தனை பேர் कितने இதெல்லாம் लोग கேட்டீங்க? इस पर विश्वास- இதெல்லாம் கேட்டது நான் சொல்றேன். ये सब पहले सुन लिया ஆமென். था हमने. ஆகவே தான் கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்க கர்த்தர் எதிர்பார்க்க காரியம் செய்வார். आपकी जो भी आशा है उसको पूरा ரெண்டாவது முதல் வார்த்தையில நம்ம பார்த்தோம், हमने पहले हफ्ता देखा இந்த था, ராஜ்யத்துல ये जो राज्य है தேவன் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், उसका पहला फल, முதல் கனி जो पहला फल बोलते हैं ना, உங்களுக்கு எனக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், वो पहला फल ही हमको चंगाई स्वस्थ है, சுகத்தை கொடுக்கிறார். वो स्वस्थता देते हैं. பாருங்க இன்னைக்கு சுகம் ரொம்ப முக்கியம். अभी तो हमको चंगाई बहुत जरूरी है, சுகம் மட்டும் இல்ல ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். आरोग्यता भी बहुत जरूरी है. ஆகவே தான் நான் ஃபர்ஸ்ட் வாரம் சொன்னேன், हमने पहले हफ्ता தேவன் बोला வந்து எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தருகிறார். था, सभी के लिए आरोग्यता உங்க देते हैं. பேரை கூப்பிட்டுங்க ஆரோக்கியம். आप अपने आप को ही பாருங்க நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு, मैंने पहले आपको सिखाया தேவனுடைய था, வார்த்தையெல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கு. परमेश्वर का वचन हमारे देह के लिए आरोग्य लाता है, சொஸ்தமான உடலுக்கு ஜீவன் சொன்னார். हमारे लिए जीवन लाता है. அப்ப அந்த ஆரோக்கியம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க ये जो आरोग्य जो वचन सुनते सुनते இப்ப அந்த ஆரோக்கியம் வந்துனே இருக்குது உங்களுக்கு. आपके ऊपर आरोग्यता आ रहा है. அது மாத்திரம் இல்ல, நீங்களே உங்களை ஆரோக்கியம் நான் ஆரோக்கியமா இருப்பேன்னு சொல்லணும். आप खुद ही बोलना है मैं आरोग्य से रहूंगा करके. நோயா இருந்தாலும் आप बीमार अभी रहने से भी, வியாதியா இருந்தாலும் अभी व्याधि में रहने से भी நீங்க வந்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கணும். आप उसके विरुद्ध आप बात करना இப்போ है. ஒரு ஜுரம் அடிக்குது, अभी आप पर बुखार है, அந்த மாத்திரை எதுக்கு போடுறீங்க? आप दवाई किस लिए ले रहे हैं? அந்த உள்ள இருக்கிற அந்த ஜுரத்தினுடைய கிருமிக்கு எதிரான சக்தி அங்க वो போகுது. जो बुखार के विरुद्ध काम करने के लिए आप दवाई ले रहे हैं. அதே போலதான் उसी तरह இந்த வார்த்தைகள், ये जो वचन है, தேவனுடைய வார்த்தை நமக்கு உள்ள போகும்போது प्रभु के वचन जब आपके अंदर जाएगा அது நம்முடைய வாழ்க்கையில எதிர்த்து பேசுகிறது, அது எதிர்த்து காரியங்களை செய்யுது. वो इसके विरुद्ध काम करेगा. அதை வெறும் கேட்டா மட்டும் போதாது, सिर्फ सुनने से काफी नहीं, நீங்க என்ன பண்ணணும், அதை சொல்ல ஆரம்பிக்கணும். आप उसको बोलना है मुंह से. எப்படி வந்து டாக்டர் வந்து எழுதி கொடுத்தா அந்த மாத்திரையை கொண்டு வந்து நீங்க போட்டுக்கிறீங்க, அதை जिस तरह डॉक्टर लिख के देने से वो दवाई आप खुद लेते हैं. சில நேரத்துல அவரே ட்ரீட்மெண்ட் பண்ற, ஊசி போடுறாரு, कभी कभार तो आपको सुई देते हैं, சில ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. कभी कभी ट्रीटमेंट करते हैं. ஆனா வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே लेकिन घर में आने के நம்மகிட்ட சில டேப்லெட் மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, हमें दवाई देते हैं, அவர் வந்து கொடுக்கல, அதை वो डॉक्टर கொடுத்துட்டாரு. आके आपके पास ஆனா नहीं நீங்க देते அதை हैं. உபயோகப்படுத்துறீங்க. आप खुद ही उस दवाई को लेके आप खाते हैं. அதே பத்தி கேட்கிற காரியத்தை उसी तरह जो भी सुनते हैं நீங்க यहाँ சொல்லிக்கினே இருக்கணும். पर, आप खुद बोलना है, நான் சுகமா இருப்பேன், मैं चंगाई में நான் रहूंगा, ஆரோக்கியமா मैं இருப்பேன், आरोग्य में என் रहूंगा, வீட்டுல வியாதிகள் உள்ள நெருங்காது, हमारे घर में कोई என் बीमारी குடும்பத்துல नहीं வியாதி आएगा, வராது, कोई रोग नहीं आएगा, பிரச்சனைகள் வராது, कोई परेशानी नहीं சண்டைகள் आएगा, இருக்காது, कोई झगड़ा नहीं நாங்க आएगा, நிம்மதியா இருப்போம். हम शांति से रहेंगे. இத நீங்க எப்படி அந்த மாத்திரை எடுத்து போட்டுக்கும் போது जिस அதே तरह वो மாதிரி दवाई खाते हो நீங்க பேச பேச उसी तरह आप बोलना है मुंह அப்படி से, இந்த காரியங்கள் நடக்கும். तभी आपके जीवन में ऐसा होगा. ஆமென். आमेन. இதுதான் ரெண்டாவது வாரம் நம்ம பார்த்தோம். ये हमने दूसरा हफ्ता மூன்றாவது வாரம் சொன்னேன், अभी तीसरा हफ्ता, போன வாரம் சொன்னேன், पिछला हफ्ता मैंने बोला தேவன் வந்து परमेश्वर எப்படிப்பட்டி செய்யறாருன்னா, कैसे हमारे लिए कर रहे हैं. வெறும் வந்து என்ன சொன்னேன்னா, போன வாரம் நான் வந்து விரும்ப வேண்டும்னு சொன்னேன். मैंने आशा करना है करके मैंने पिछले हफ्ता बोला था. எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग आशा कर रहे हैं? விருப்பம் இல்லாத தேவன் எதையும் செய்ய மாட்டார். आपकी आशा के विरुद्ध तो वो कर नहीं सकते, ஏன்னா தேவன் மனுஷனை விருப்பமுடையவனா படைச்சு வச்சுக்கிறார். क्योंकि मनुष्य को आशा करने के लिए बनाया है. நீங்க விரும்பாதே நான் எதையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பாருங்க, आपके आशा के बगैर आपको कुछ भी नहीं दे सकते. நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா आप होटल में जाने அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்க சாப்பிடுறது இல்ல. होटल में जो कुछ भी है वो सबको आप नहीं खा நீங்க சொல்றீங்க எனக்கு பூரி பிடிக்கும், பூரி கொண்டு வா. मुझे पूरी चाहिए, मुझे पूरी दे दो करके அப்போ அதே மாதிரி தேவன் அப்படி படைச்சிருக்கிறாரு. ऐसे ही परमेश्वर ने ஒரு बनाया வீடு है. போனா கூட அந்த வீட்டை நீங்க வந்து பிடிச்சிக்கணும். உங்களுக்கு வீடு अगर घर जाना है तो घर को पसंद आप करना ஒரு है. வேலைக்கு நீங்க வந்து இந்த வேலை எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி செய்றீங்க. अगर नौकरी पे जाना है तो वो नौकरी आपको पसंद आना है, ஏன்னா மனுஷனை உங்களை என்ன கடவுள் அப்படி படைச்சிட்டாரு. क्योंकि परमेश्वर आपको और हमें ऐसा அவர் बनाया அப்படியே எல்லாத்தையும் திணிக்கிறது இல்ல. है. ऐसे आके आपके अंदर नहीं घुसेड़ रहे हैं. நீங்கள் விரும்பலனா
आप इच्छुक नहीं होने से எதையும் அவர் செய்ய மாட்டார். वो कुछ भी नहीं कर पाएंगे, ஏன்னா இதெல்லாம் விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். क्योंकि ये विश्वासी लोग इसको समझना है, அதுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். इसलिए हम आपको सिखा रहे हैं. ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க? क्यों सिखा रहे हैं? தேவன் பாருங்க இன்னைக்கு ரட்சிப்பை ஆண்டவர் உலகம் முழுவதும் செஞ்சு வச்சிட்டாரு. यहाँ उद्धार तो पूरे संसार में करके रखे हैं. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 साल पहले தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பி उनके पुत्र को भेजा है इस ரத்தத்தை संसार சிந்தி में. वो लहू को பாடுபட்டு पीड़ा से மரிச்சு मर के உயிர் தெழுந்து पुनरुत्थान हुए. அந்த ரட்சிப்பை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. वो उद्धार को तो हम उसको तैयार करके रखे हैं. அதை விரும்புறவன் தான் அதை எடுத்து அனுபவிக்கிறான். जो कोई भी उस पर इच्छा करते हैं उसको ले सकते हैं. எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? கேக்குறீங்களா? எதையுமே தானா கிடைக்கிறது இல்ல. कुछ भी अपने आप नहीं मिलेगा. உங்க வீட்ல ஒரு நல்ல மரத்தை வளர்க்கணும், நீங்க என்ன பண்ணி சூஸ் பண்றீங்க? अगर आपके घर में अच्छा पेड़ उगाड़ना है तो आप बीज बोना है उसके लिए. வாழை மரமா, अगर केले का पेड़ हो, மாமரமா, अगर आम का पेड़, நீங்க அந்த விதையை கொண்டு வந்து வைக்கிறீங்க, आप वो बीज लेके आके रखना है, அதை தேவன் வளர செய்கிறார். तभी उसको रोपना है. விரும்பாதது எதையுமே தேவன் செய்ய மாட்டார். अगर आप में इच्छा नहीं होने से वो काम नहीं कर सकते. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். ये सब मैंने आपको सिखाया இதெல்லாம் था. வந்து யூடியூப்ல இருக்குது பாருங்க. वो यूट्यूब में मैंने डाला है. இன்னைக்கு மட்டும் கேக்குறதுனால இது நடக்கிறது இல்ல. आज सुनने से नहीं होगा काम. இத வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணணும் பாருங்க. इसको लगातार आप अपने आप बोलते रहना है. ஏன்னா இந்த உலகம் கெட்டு போயிருக்குது. क्योंकि ये संसार तो खराब है. இந்த உலகத்துல வியாதி, ये संसार में बीमारी வறுமை, है, वो गरीबी है, கண்ணீர், आंसू है, கவலை, चिंताएं है, வேதனைகள், चिंता है, துன்பங்கள், क्लेश है, எல்லா காரியம் கொட்டி கிடக்குது. ये सब यहाँ पर है संसार சும்மா में. லேசா இல்லங்க, थोड़ा सा नहीं, அப்படியே சுனாமி மாதிரி வருது. सुनामी की तरफ बहुत ज्यादा है यहाँ संसार में. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில ऐसे परेशानियों के கடவுள் बीच வந்து में உங்களை परमेश्वर आपको சுகமாய், ஆரோக்கியமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் வாழ வைக்கிறதுக்கான आपको எல்லா மருந்தையும் கொடுத்து आपको வச்சுக்கிறார். चंगाई में, आरोग्यता में, शांति में जीने के लिए सारे दवा यहाँ पर दिया है. பாருங்க இந்த வனாந்தரத்துல தான் यहाँ पर मैं यहाँ पर ஒரு வீடை கட்டுறோம். यहाँ पर आके घर बनाए அப்ப இந்த உலகம் ये जो संसार है, வியாதி நிறைஞ்ச ஒரு வனாந்தரம் மாதிரி, यहाँ संसार में तो बीमारी सब जूझ रहा है. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்குது. यहाँ पर तो कोई सुरक्षा नहीं அப்ப है. இயேசுவாகி இந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது हम यीशु मसीह नाम के घर के अंदर जब आते நீங்கள் हैं, நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. आप सुरक्षित रहते हैं. அதான் இப்ப 91 சங்கீதம் வாசிச்சோம். अब इसलिए हमने ये 91 भजन संगीता पढ़ा था. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர். परम प्रधान के शरण स्थान में जो रहते हैं. ஆமென். आमेन. அவருடைய கொடைக்கீழ இருக்கிறோம் நம்ம. हम उनके ढाल में हैं, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். उनके राज्य में हैं. ஆகவே தைரியமா இருங்க. इसलिए आप धैर्य से रहना है. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, आप आपस में बोलिए, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க हम நீங்க. हम आपके राज्य. கவலைப்படாதீங்க, चिंता नहीं, பயப்படாதீங்க. आप भय नहीं, அவர் உங்களை உள்ளங்கையில வரைந்து வைப்பார். आप उनके हथेले में कुरेद के रखे हैं. உங்க எல்லா பிரச்சனையும் மாறும். आपकी सारी परेशानी बदलेगा. உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். आपके आंसू पोंछ डाले உங்க पड़ेंगे. கவலைகள் மாறும். आपकी चिंता நீங்கள் बदलेगा. எதிர்பார்க்கிற காரியத்தை காட்டிலும் அதிகமா அவர் செய்வார். जो भी इच्छा करते हैं उससे बढ़कर करेंगे. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? कैसे बोल रहे हैं आप पूछेंगे. இங்க நீங்களே அது சாட்சி. आप ही गवाह நீங்க हैं எப்படி उसके இருந்தீங்க लिए. பாருங்க. आप पहले कैसे थे, இப்போ எப்படி இருக்கிறீங்க? अभी कैसे हैं. என்ன கேளுங்க. मुझसे நான் எப்படி पूछिए, இருந்தேன்? मैं पहले कैसा था. அவர் வராத போது வேற மாதிரி இருந்தேன். मैं तो पहले और तरीके से ஆனா था, அவர் வந்தாரு என் लेकिन வாழ்க்கையில. जब वो मेरे जीवन में आए, வாழ்க்கையே மாத்த. मेरे जीवन बदल दिए. ஆமென். आमेन. ஆகவே தான் சில நேரங்கள்ல इसलिए कभी कभार எல்லாம் எதிர்மறையா இருக்கும், எதிர்மறையா இருக்கும். हमारे विरुद्ध सारे काम होते रहेंगे, தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தை लेकिन கேட்கும் आप वचन को लगातार सुनते रहना அது है, உங்க வாழ்க்கையை உயர்த்தும். तब आपको जीवन को और बढ़ाएगा. அப்ப இன்றைக்கு என்ன பார்க்க आज போறோம்? हम क्या देखने அதை वाले நான் हैं. நிறைய பார்த்தேன். அதெல்லாம் நம்ம சும்மா மேலோட்டமா தான் சொன்னேன், போன வாரம் பார்த்தேன். मैंने पिछले हफ्ता और भी देखा था. ஆமா, இயேசு வியாதியே இல்லை அவருக்கு. यीशु मसीह को वो तो बीमार नहीं पड़े. அப்போ அவர் உள்ள இருப்பாருன்னா உங்களுக்கு வியாதி இருக்க கூடாது. अगर यीशु मसीह हमारे अंदर है तो हम भी बीमार नहीं पड़े. இன்னைக்கு வியாதி இருக்கலாம், अभी तो बीमारी होगी, ஆனா வியாதிக்கு நோ சொல்லணும். लेकिन बीमारी को आप ना बोलना है. ஹலோ, आमेन. இருக்கீங்களா இல்லையா? आमेन. வியாதிக்கு, வறுமைக்கு, இல்லாமைக்கு நோ, கெட் அவுட். बीमारी को, गरीबी को आप ना बोलना है. நாய் வந்தா என்ன பண்ணுவீங்க? कुत्ता घर में आने से आप क्या बोलते हैं? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? क्या करेंगे आप? அப்படின்னு आप ஓடும். भगाते हैं उसको. அந்த மாதிரி தான் இது நாய் उसी மாதிரி तरह இதெல்லாம் பார்க்கணும் பிரச்சனை. ये कुत्ते के जैसे देखना है इसको. அது சொன்னா ஓடும். आप ना बोलने से वो भागेगा, ஏன்னா கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். क्योंकि परमेश्वर ने हमें अधिकार दिया है. விசுவாசம் என்கிற அதிகாரம், विश्वास नाम का अधिकार दिया है. இயேசுவின் நாமத்தின் यीशु அதிகாரம். के नाम से அதை பயன்படுத்துங்க. आप उसका प्रयोग करना है. உங்க வீட்டை விட்டு எல்லா பிரச்சனையும் ஓடும். आपके घर से सारे परेशानी भाग जाएगी. ஹalleluya. आमेन. சும்மா அப்படி பார்த்துட்டு இருக்குது இல்ல. ऐसे देखते नहीं रहना என்ன है. பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை परेशानी சொல்றது है, இல்ல. परेशानी है करके देखते नहीं பிரச்சனை रहना இருக்கு है. பார்த்து சொல்றது இல்ல. பிரச்சனையை துரத்துற வேலை நம்ம. परेशानी को आप भगाने का काम करना है. ஆமென். आमेन. ஹalleluya. आमेन. அதான் தேவ ராஜ்யத்தில் நம்ம ஒரு यही புத்திரர்களா இருக்கோம். परमेश्वर के राज्य में हम ராஜாவா இருக்கிறோம். हम राजा के ஆளுகை जैसे हैं. செய்கிறவர்களா இருக்கோம். हम अधिकार करने ராஜா योग्य அவனை हैं. பயந்துன்னு பாரா, क्या राजा डरपोक रहते हैं? கட்டளை சொல்லுவார்.
वो तो अधिकार अपने हाथ में लेते हैं। ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு? एक प्रधानमंत्री क्या करते हैं? சும்மா இருப்பாரா? क्या चुपचाप बैठे रहते கட்டளை हैं? சொல்வார். वो तो अधिकार लेते हैं। எல்லாம் பொங்கலுக்குலாம் இதெல்லாம் கொடுங்க சொல்லுங்க. सारे பொங்கலுக்குலாம் पोंगल के लिए सब कुछ ஆர்டர் பண்ணுவோம், इनाम இதெல்லாம் देने கொடுங்க के लिए மக்களுக்கு. बोलते हैं, इनाम देने के लिए बोलते हैं। அது கூட இல்லாத கடை போய்டும். वो तो कभी कभार तो नहीं होगा, அவர் எல்லாத்தையும் நமக்கு தருவார். लेकिन परमेश्वर हमारे लिए सब ஆமென். कुछ करेंगे। ஹalleluya. आमेन। விசுவாசிங்க. आप विश्वास कीजिए। ஆகவே இதெல்லாம் நான் போன வாரம் பார்த்து முடிச்சிட்டேன். ये सब हमने पिछले हफ्ते देख लिया था। இன்றைக்கும் ஒரு காரியங்களே आज एक नया அதே வார்த்தைகள்ல विषय देखेंगे। இங்க ஒரு வசனம் இருக்குது. यहाँ पर एक वचन है, இதோ இருள் இரண்டாவது வசனம், இருள் பூமியை दूसरा மூடும், वचन है। காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். देख पृथ्वी पर तो अंधियारा और राज्य राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझ पर प्रकट होगा। பாருங்க, அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். சொல்லுங்க उनकी சொல்லுங்க, அவருடைய மகிமை उनका तेज சொல்லுங்க, அவருடைய மகிமை आप बोलिए, என் उनका மேல் तेज காணப்படும். मेरे ऊपर प्रकट होगा। எல்லாமே பிரச்சனையா இருக்கலாம், पूरा आपको परेशानी रहेगा, பூமி இருள மூடும், पृथ्वी अंधियारा छा जाएगा, எல்லா காரிருள் மூடும், सारे ऊपर ஆனா अंधियारा घोर கர்த்தர் अंधकार என் மேல छाएगा, உதிப்பாரு. लेकिन प्रभु मेरे ऊपर उदय होंगे। அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். उनका तो तेज मेरे ऊपर प्रकट होगा। காணப்படும்னா பார்ப்போம். हम देखेंगे उसको, அதை தான் வெறும் இது ஆவிக்குரியதுல பார்க்க வைப்பார். ये हमको देखने के लायक बनाएंगे। இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். यही हम देखने वाले हैं। ஏன்னா அது என்ன எப்படி வருது, அது ये कैसे आ रहा है? தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். परमेश्वर आपके लिए एक अद्भुत कार्य மகிமைனா என்ன, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் महिमा செய்வார். का मतलब क्या? சொல்லுங்க, आपके लिए एक பக்கத்துல अद्भुत பார்த்து, कार्य கர்த்தர் உங்களுக்கு ஒரு होगा। அற்புதங்களை செய்வார். परमेश्वर आपके लिए एक अद्भुत कार्य करेंगे। ஆமா, 3 காரியம் சொல்ல போறேன். அதுக்கு मैं अभी 3 विषय बोलने वाला हूं। பொருளாதாரத்துல அற்புதம் செய்வார், आपके धन संपत्ति में अद्भुत कार्य होगा, ஆவிக்குரிய விதத்துல அற்புதம் செய்வார், आपके पवित्र आत्मा आपको अद्भुत कार्य உங்களுக்கு करेंगे, சரீர சுகத்துல அற்புதம் செய்வார். आपके शारीरिक रूप में भी आपको अद्भुत कार्य होगा। அற்புதம் எதிர்பார்க்கறீங்களா? आप इच्छा करते हैं ना? நான் ஃபர்ஸ்ட் பாட்டா தான் பாடினேன், मैंने पहले நீங்களாம் வரல. मैंने पहला गीत वही गाया அற்புதம், था। இயேசு அற்புதம் செய்கிறவர். यीशु मसीह अद्भुत कार्य करेंगे। சாம் ஃபர்ஸ்ட் பாட்டா தான் பாடினாரு. सैम भी पहला गीत वही गाए थे। இந்த நாளில் அற்புதம் செய்வாரே. आज के दिन एक अद्भुत कार्य होगा இத करके, பிரசங்கம்லாம் எடுக்கிறது அவருக்கு தெரியாது. ये प्रचार में लेने वाला हूं करके उनको नहीं मालूम, ஆனா நமக்கு 2 பேருக்கு மத்தியில ஆவியானவர் இருக்கிறார், लेकिन पवित्र आत्मा हम दोनों के बीच में है। கர்த்தர் இருக்கிறார். यहाँ पर परमेश्वर है। என் முகத்தை பார்க்காதீங்க, आप मेरे शक्ल नहीं देखना, எனக்கு குரல் வரலாம், मैं अपने आवाज से तो मैं बोलता ஆனா हूँ, தேவன் நேரடியாக உங்க கூட பேசுறாரு நம்புங்க. लेकिन परमेश्वर मेरे द्वारा बात कर रहे हैं करके आप उसमें विश्वास करना है। ஆமென். आमेन। ஹalleluya. आमेन। கர்த்தர் இங்க இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். परमेश्वर हमसे बात कर रहे हैं, யார் மூலமா தான் பேசுவார்? मेरे द्वारा बात कर रहे हैं, ஒரு ஊழியக்காரர் மூலமா தான் एक பேசுவார், सेवक के द्वारा ही बात करते வார்த்தையின் हैं, மூலமா பேசுவார். वचन के द्वारा बात करते ஆகவே हैं। கர்த்தர் நமக்கு ஒரு 3 விதமான அற்புதம் இன்னைக்கு நான் अभी பார்க்க போறோம். 3 तरह का जो अद्भुत कार्य मैं बताने யோவான் वाला சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். हूँ। यूहन्ना 2 निकालेंगे। இது ஒரு கானான் ஊர்ல முதல் அற்புதத்தை இயேசு செய்றாரு. या पहले जो अद्भुत कार्य यीशु मसीह करे थे, वो ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு, एक शादी के जगह पर गए थे, அவர் அழைச்சிருக்கிறாங்க, उनको बुलाया था, அவரும் சீடர்கள் போறாங்க. वो और उनके चेले गए थे वहाँ पर। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन? அங்கே பாத்தீங்கன்னா வசனம் 1ல இருந்து 11 வரைக்கும் இருக்குது. 1 से 11 तक पढ़ेंगे। அந்த இடத்துல இயேசு போய் அந்த கல்யாண வீட்டுக்கு போறாரு. वहाँ विवाह के घर में गए थे यीशु मसीह। கல்யாண வீடு நல்ல வீடு தானே, நல்ல சந்தோஷம் இல்ல, अच्छा घर है वो, ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம். वहाँ पर எல்லாரும் திருமணம்னா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, हर्ष से हैं वहाँ ட்ரெஸ் पर, வேற மாதிரி இருக்கும், अच्छे अच्छे कपड़े पहने हुए ஆமா, थे, சந்தோஷம் மகிழ்ச்சி. बहुत खुशी से थे। அந்த 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 கல்யாண மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ரொம்ப குஷியா இருப்பாங்க, दुल्हन भी बहुत खुश थे वहाँ पर, கல்யாண வீட்டுக்கு பொண்ணு வீட்டும் குஷியா இருப்பாங்க, वो दुल्हन के घर वाले பையன் भी, வீட்லயும் குஷியா இருப்பாங்க, दुल्हन के घर वाले சொந்த भी सब பந்தம்லாம் खुशी குஷியா हैं, இருப்பாங்க, सभी रिश्तेदार भी எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி. கல்யாண வீடு எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். सभी खुशी से रहते ஆமா, எங்க போறீங்க? आप कहाँ जा रहे हैं पूछने से, கல்யாணத்துக்கு போறேன். मैं विवाह पे जा रहा हूँ बोलते हैं ना, சிரிக்கல கொஞ்சம் ऐसे நல்லா बोलते இருக்கு. हैं ना हम। நான் சொன்னேன் கிறிஸ்தவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கு. मसीही लोग बहुत हमेशा खुशी நான் से இப்ப கூட रहना பாப்பா है। இங்க சில காரியம் சொல்லியிருந்தா, हमारे बेटी यहाँ पर जब बोल रहे थे, கொஞ்சம் 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 இழுச்சம் சிரிச்சு பண்ணுமா, हाँ तुम हंस के बोलो करके मैं बोल रहा था। ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. उदास नहीं रहना है हम कभी भी। ஏன்னா முக மலர்ச்சி हम மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். हमारे अगर मुंह से हम प्रसन्न रहेंगे तो हमारा हृदय भी प्रसन्न होता உள்ள மகிழ்ச்சி இருக்குதான் வெளியே காமிப்பாங்க. है। हाँ, अंदर हम प्रसन्न रहने से हम बाहर भी நான் दिखाते சொல்ல हैं। உள்ள இயேசு இருக்கிறாரு, हमारे अंदर तो यीशु मसीह है, சந்தோஷமா இருக்கு. इसलिए आप खुशी से रहना है। அப்ப பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ये वचन पढ़ेंगे। இதை வந்து ஃபுல்லா வாசிக்கிறத காட்டிலும்
6:7 வாசிக்கிறேன். 7 7 से पढ़ेंगे हम। இயேசு வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். வாசிங்க 7-8 வாசிக்க சீக்கிரம். 7 और 8 पढ़ेंगे। यीशु ने उनसे कहा मटकों में पानी भर दो। तब उन्होंने उन्हें मुंह भर दिया। तब उसने उनसे कहा अब निकाल कर भोज के प्रधान के पास ले जाओ। 9-10 வாசிக்கிறேன். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரியாதே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். अभी 9 और 10 पढ़ेंगे। जब भोज के प्रधान ने वह पानी चखा जो दाखरस बन गया था और नहीं जानता था कि वह कहाँ से आया है, परंतु जिन सेवकों ने पानी निकाला था वे जानते थे। तो भोज के प्रधान ने दूल्हों को बुलाकर उनसे कहा हर एक मनुष्य पहले अच्छा दाखरस देता है और जब लोग पीकर छक जाते हैं तब मध्यम देता है, परंतु तूने अच्छा दाखरस अब तक रख छोड़ा है। பாருங்க, இங்க यहाँ पर கல்யாண வீட்டுக்கு போறாங்க. विवाह के घर में जा रहे हैं. கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு. वहाँ पर दाखरस खत्म हो गया था. இப்போலாம் வந்து நமக்கு ஐஸ்கிரீம், अभी तो हम आइसक्रीम देते हैं, இல்ல கூல் ட்ரிங்க்ஸ், இல்ல இதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் या तो फ्रूट्स देते हैं. அந்த காலத்துல வந்து யூதர் காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா जमाने में கல்யாண வீட்டுக்கு முடிஞ்ச உடனே அந்த எல்லாருக்கும் அந்த திராட்சை ரசம் ரொம்ப காஸ்ட்லி, विवाह भोज के बाद तो दाखरस देते அதை கொடுப்பாங்களாம். वो देते थे. அதுதான் அந்த வீட்ல அந்த வீட்டுக்கு மதிப்பு. அது यही दाखरस ही उनको इज्जत का जैसा है. என்ன ஆச்சு? क्या हुआ उस टाइम? கல்யாணம் நல்லபடியா நடக்குது. विवाह अच्छा सा, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, खुशी थे, எல்லாம் குதிச்சு நல்லா ஜாலியா இருக்காங்க. सब उछल कूद कर अच्छा खुशी थे. ஆனா கிச்சன்ல இருந்து ஒருத்தர் வராரு. लेकिन किचन में से एक जन आए. சார், क्या बोले वो? திராட்சை ரசம் காலி சார். दाखरस खाली हो गया बोले. உடனே அப்படியே இயேசுவுடைய தாயார் அங்க இருக்காங்க. यीशु मसीह के माताजी वहां पर थे. நான் திருப்பி சொல்றேன், இயேசுவுடைய தாயார்னா அவங்க வந்து இந்த பூமியில அவங்க பெற்றெடுத்தாங்க, அவ்வளவுதான். அவங்க தாய் கிடையாது. यीशु मसीह को वो जन्मा அவர் தேவன். यीशु मसीह तो परमेश्वर அவங்க வயிற்றில் ஒரு இது பிறந்தார். उनके कोख से वो जन्म हुए बस. அது இப்போ நான் பாருங்க, நான் ஒரு ஊழியக்காரன், அவ்வளவுதான். मैं एक सेवक हूं बस. நான் வந்து ஒரு கடவுள் கிடையாது. मैं परमेश्वर नहीं हूं. என்னை எடுத்து பயன்படுத்துறார். मुझे वो प्रयोग कर रहे हैं. அந்த மாதிரி அந்த அம்மாவை எடுத்து அவர் பயன்படுத்தினார், उसी அவ்வளவுதான். तरह उनकी माता को प्रयोग किए थे परमेश्वर. ஆகவே அவங்க இருக்கிறாங்க. वो वहां पर खड़ी थी. அவங்க வந்து இயேசு பெற்றெடுத்தாங்க, ஆனா அற்புதம் செய்ய முடியல. वो यीशु मसीह को जन्मे थे लेकिन उनसे वो अद्भुत कार्य नहीं हुआ. ஏன்னா அவங்க மனுஷி, क्योंकि वो मनुष्य थे. ஆனா இன்னைக்கு உலகம் முழுதும் அவங்கள போய் கடவுள்னு சொல்லிட்டு, लेकिन यहाँ पर तो संसार में उनको भी एक देवता मान रहे हैं. நாங்களும் அப்படிதான் இருந்தோம். हम लोग भी पहले ऐसे ही थे. இயேசு விசுவாசிக்காத போது, यीशु मसीह को विश्वास करने से அப்ப पहले हम भी சரி ऐसे அது ही थे. போகட்டும். उसको जाने दो. ஆனா அற்புதம் செய்ய முடியல. वो माता से वो अद्भुत कार्य नहीं हुआ. அந்த அம்மா சொன்னாங்க, वो आके यीशु मसीह से बोले, இயேசு கிட்ட வந்து இப்போ இந்த மாதிரி குறைஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் மேல खाली हो गया है. அவர் சொல்றா, இன்னும் வேலை வரல. वो बोल रहे हैं अभी समय नहीं आया है. உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்றாரு. आपके लिए मेरे लिए कुछ नहीं है. அதுக்கப்புறம் சொல்றாரு, उसके बाद बोले, வேலைக்காரங்களை கூப்பிடுறாரு. वो नौकरों को बुलाए. பெரிய பெரிய ஜாடி, बड़े बड़े मटके लेके கால் आने के लिए கழுவுற बोले. ஜாடி, பாத்ரூம்ல இருக்கிற बड़े बड़े மாதிரி. मटका निकाल के लेके आने के लिए बोले. நம்மலாம் எப்படி திராட்சை ரசம் எப்படி செய்வோம்? हम लोग दाखरस कैसे बनाते हैं? வீட்ல இருக்கிற சொப்புல செய்வோம், ஒரு அண்டால. घर में जो छोटा बर्तन रहता है उसमें बनाते ஆனா हैं. இயேசு लेकिन यीशु मसीह பெரிய பெரிய இதுல बड़े बड़े मटकों में किए. அது தண்ணியை ஃபில் பண்ண சொன்னாரு. उसमें पानी भरने के लिए बोले. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னாரு? उसके बाद क्या அந்த बोले? தண்ணீரை கொண்டு போய் ஊத்த சொல்றாரு, பரிமாற சொல்றாரு. वो पानी को लेके जाके वहाँ भोज के स्थान पे लेके जाने के लिए கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்களேன். वहाँ पर आप अपने आप को सोच के देखो. நீங்க செய்வீங்களா அந்த மாதிரி? क्या आप करेंगे ऐसा? நீங்க தான் ஒரு வேலைக்காரா இருந்தீங்கன்னு வச்சுங்க. आप वहाँ पर काम कर रहे हो. தண்ணீரை எடுத்துன்னு போய் ஊத்திட்டீங்க. वो मटके में पानी भर रहे हो. இதை எடுத்துன்னு போய் பந்தி விசாரிப்பு ஊத்துன்னு சொன்னா इसको लेके जाके वो परोसने के स्थान पर रखो बोलने से आप रखेंगे? எப்படி யோசிப்பீங்க நீங்க? आप क्या सोचेंगे? இயேசுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு பொழுது. यीशु मसीह तो बुद्धू हो गए करके தண்ணியை கொண்டு போய் ஊத்த சொல்றாரு. ये पानी को लेके जाके डालने के लिए बोल रहे हैं करके आप सोचेंगे. ஆண்டவரே அப்படின்னு பாப்பாங்க. आप तो ऐसे देखेंगे. அவர் தண்ணி ஊத்தும் போது யோசிப்பாங்க.
वो पानी जब भरने के टाइम तो सोचेंगे आप சரி ஏதோ கலர் போட சொல்றாரு कि போல इसके अंदर कोई मिलाने वाले हैं करके आप சக்கரை கறியை கொட்ட சொல்றாரு போல या फिर शक्कर कुछ मिलाना है करके आप सोचेंगे அதெல்லாம் செய்யல அவர் वो सब कुछ भी नहीं किए वो சொன்னாரு இப்போ கொண்டு போய் பந்தி விசாரி पानी को लेके जाके परोसने वाले स्थान पे रखो அங்க ஒரு வார்த்தை இருக்குது 9ஆம் வசனத்துல यहाँ पर 9th वर्ड में देखिए அந்த திராட்சை ரசம் எங்க இருந்து வந்தது वो दाखरस कहाँ से आया சொல்லுங்க எங்க இருந்து வந்தது कहाँ से आया அப்படிதான் கடவுள் நமக்கு அற்புதம் செய்வார் ऐसे हमारे எங்க இருந்து வரணும்லாம் தெரியாது कहाँ से आएगा करके हमको भी नहीं मालूम हमारे जीवन में மூல அறிவுல கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது वो हम तो नहीं सोच सकते அவரை நம்புறதுல இருக்குது उन पर विश्वास करने में काम होगा அப்படின்னா என்ன அர்த்தம் इसका मतलब क्या है எங்க இருந்து வரோம் தெரியாது ஆனா அவர் எனக்கு வரோம் कहाँ से आएगा करके मुझे नहीं मालूम लेकिन मुझे आएगा எனக்கு எங்க இருந்து வரோம் தெரியாது அவரை நம்புவேன் நான் அவ்வளவுதான் मैं उन पर विश्वास करूंगा बस ஆனா எனக்கு வரும் लेकिन मुझे आएगा ஏன்னா அவன் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதத்தை எதிர்பார்க்கிறது यही मसीही जीवन है போட்டுக்குதா இல்லீங்களா यहाँ पर लिखा है அங்கே போய் எங்க இருந்து வந்தது சொல்லுங்க எங்க இருந்து வந்தது कहाँ से आया करके சொல்லுங்க எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாதுங்க मुझे भी नहीं मालूम ஆனா कहाँ से எனக்கு எங்கன்னா வரோங்க लेकिन मुझे आएगा ஹலோ எங்க இருந்தா வரோங்க சொல்லுங்க வாய் தந்து எனக்கு எங்க இருந்தா வரோம் आप मुंह खोल के बोले मैं கடவுள் எங்க இருந்தா எனக்கு செய்வார் कैसे भी मुझे करेंगे ஆவியானவர் சொல்லி கொடுத்தது நான் சொல்றேன் உங்களுக்கு पवित्र आत्मा जो सिखा रहे हैं वो बोल रहा हूं मैं புரியுதுங்களா आपको समझ அந்த மகிமைனா என்ன அர்த்தம் महिमा का मतलब क्या है அற்புதத்துல அந்த அற்புதம் நடந்தா தான் மகிமை வெளிப்படும் अद्भुत जब काम होगा तभी महिमा இங்க பாருங்க 11ஆம் வசனம் இவ்விதமா இயேசு इस तरह यीशु मसीह இந்த முதலாம் அற்புதத்தை इस तरह वो पहला கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்தார் यीशु ने ये गलील में खाना में अपना पहला चिन्ह दिखाया தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் अपनी महिमा को प्रकट करे அற்புதம் நடக்கும் பொழுது अद्भुत जब होता है தேவ மகிமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் परमेश्वर की महिमा प्रकट होगी என்ன அற்புதத்துக்கும் மகிமைக்கு என்ன கனெக்ஷன் अद्भुत और महिमा का क्या कनेक्शन है அற்புதம் நடக்கும்போது தேவ மகிமை உங்க வாழ்க்கையில जब வெளிப்படும் अद्भुत कार्य होगा तो परमेश्वर का महिमा प्रकट होगा அப்படி மகிமைனா என்ன महिमा का मतलब தேவன் உங்க வாழ்க்கையில செஞ்சதை எல்லாரும் பார்ப்பாங்க परमेश्वर आपके जीवन में जो करते हैं वो लोग देखेंगे அங்க பாருங்க எல்லாரும் பார்த்தாங்க सब लोग देखे थे यहाँ எல்லாம் பார்த்தது மட்டும் ருசிச்சாங்க वो चक्के भी देखे वहाँ पर लोग எல்லாரும் விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க सब लोग विश्वास भी करने लगे நான் சொல்றேன் உங்க மூலமா நிறைய பேரை கர்த்தர் விசுவாசிக்க வைப்பார் उसी तरह आपके द्वारा बहुत लोग विश्वास करने को சொல்லுங்க रखेंगे அற்புதம் நடக்கும் எனக்கு ऐसे अद्भुत कार्य होगा பொருளாதாரத்துல हमारे धन பண संपत्ति விஷயத்துல में, पैसे के विषय நான் में ரொம்ப நெருக்கடியில இருக்கிறேன் अभी तो मैं बहुत कठिनाई में ஆனா हूँ, தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் लेकिन परमेश्वर मुझे अद्भुत பாருங்க कार्य போன வாரம் அந்த करेंगे। இடத்துக்கு நான் சொன்னேன்ல पिछले हफ्ते பணம் ஒரு 1 லேக் கேக்குறாங்கன்னு 1 लाख पूछ रहे थे करके मैंने पिछले சொல்லும் போது என் பேங்க்ல 500 ரூபாய் கூட இல்ல சார் अब मेरे अकाउंट में तो 500 रुपए भी नहीं था ஆனால் நான் சொன்னேன் लेकिन मैंने அன்னைக்கு बोला முடிஞ்ச உடனே சர்ச்சு முடிஞ்சிச்சு ये चर्च खत्म होने के बाद मैंने बोला था என் கையில இருந்த காணிக்கையெல்லாம் தட்டி எடுத்துன்னு போனேன் मेरे पास जो भी दान के पैसे थे वो लेके गया था ஒரு 2000 ரூபாய் எடுத்துன்னு போய் 200 விசுவாசமா रुपए கொடுத்துட்டு लेके வந்தேன் जाके वो दे के आया மதியானம் मैं அந்த சாயங்காலம் वो शाम को जाके दे के आया था मैं எங்க இருந்து வருது தெரியாது कहाँ से आएगा करके ஆனா मुझे नहीं 2000 எடுத்து போய் விதைச்சிட்டு लेकिन வந்தேன் 2000 जाके मैंने ஸ்தோத்திரம் बीज ஆண்டவரே बो के आया था என்கிட்ட இருந்ததை கொண்டு போய் கொடுத்துட்டேன் मेरे पास जो था मैं दे दिया करके मैंने परमेश्वर से ஆனா बोला திங்கட்கிழமை அற்புதம் செஞ்சாரு लेकिन सोमवार के दिन अद्भुत कार्य மறுநாள் हुआ। அற்புதம் செஞ்சாரு अगले दिन में अद्भुत कार्य हुआ ஒருத்தர் கூப்பிட்டு 1.5 லட்சம் கொடுத்தாங்க एक जन बुला के करला मुझे तटंगे। एक 1.5 ना लाख पाकறீங்களா? आमेन ஃபெய்த் தேவன் மேல வைக்கிற यही நம்பிக்கை विश्वास है परमेश्वर के ऊपर विश्वास நான் எடுத்து அந்த 2000 தின்னுட்டு இருந்தேன்னா நடந்திருக்காது अगर वो 2000 निकाल के मैं खाता तो कुछ भी नहीं होता था அவன் சொல்லிட்டேன் கொடுத்துட்டு வந்துட்டேன் मैं उनको दे के आ गया ஆண்டவரே 98,000 விரும்புறேன் உங்ககிட்ட கேக்குறேன்பா परमेश्वर मैं और 98,000 आपसे पूछ रहा हूँ करके मैंने प्रार्थना किया था பாருங்க இது மாதிரி இல்ல இந்த வீடே அப்படிதான் நடந்துச்சு ये தெரியல घर भी मुझे ऐसे ही मिला இந்த வீடே அப்படிதான் கிடைச்சது ये घर भी मुझे ऐसे ही मिला था ஹலோ आमेन இருக்கீங்களா இல்லையா आप हैं விசுவாசிங்க आप विश्वास कीजिए இன்னமும் அது உள்ள இருக்கிற வேலை எல்லாம் நிறைய இருக்குது अभी वो कलिश में और भी काम है கார்பெண்டர் வேலை இருக்குது कारपेंट्री वर्क है எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குது इलेक्ट्रिकल वर्क है और भी करना எல்லா வேலையும் நிறைய இருக்குது सारे சேர்ஸ் எல்லாம் வாங்கணும் चेयर्स खरीदना பாக்ஸ் है இது பார்த்தா இன்னும் பெரிய பாக்ஸ் வாங்கணும் बॉक्स खरीदना है கம்ப்யூட்டர்ஸ் வாங்கணும் कंप्यूटर खरीदना है இன்னும் லைவ்ல போட போறோம் ஏற்கனவே லைவ் போட்டுதான் விட்டுட்டோம் இப்போ லைவ் போட अभी போறோம் लाइव में भी डालना है எல்லாத்தையும் அவர் சந்திப்பார் सब कुछ परमेश्वर எங்க இருந்து வரும் தெரியாது कहाँ से आएगा करके சொல்லுங்க नहीं எங்க இருந்து வரும் எனக்கு தெரியாது कहाँ से आएगा ஆனா வரும் लेकिन ஏன்னா இயேசு அற்புதம் செய்வார் क्योंकि यीशु मसीह अद्भुत काम எனக்கு करेंगे। மாதிரியே உங்களுக்கும் செய்வார் அவர் मेरे जैसे आपके लिए भी करेंगे பிரிட்டோ ஸ்பெஷல் இல்ல நீங்களும் ஸ்பெஷல் அவர் सिर्फ मैं ही स्पेशल नहीं हूँ आप लोग நீங்களா भी special விசேஷித்தவர்கள் हो। आप लोग बहुत சொல்லுங்க ही பக்கத்துல विशेषित பார்த்து हो। நீங்க விசேஷித்தவர்கள் आप लोग बहुत स्पेशल हो உங்களுக்கு அவர் தருவார் வாய்த்து சொல்லுங்க விசேஷித்தவர்
आपके लिए भी நீங்க ஒரு விஐபி. आप एक वीआईपी हो. ஹலோ, आमीन. இருக்கீங்களா இல்லையா? கர்த்தர் நல்லவருங்க. परमेश्वर बहुत अच्छे हैं. நம்ம அவர் அற்புதமானவர். वो अद्भुत कार्य करने அவர் वाले हैं. அற்புதங்களை செய்கிறார். பாருங்க அந்த கல்யாண வீடு பாருங்க. वो विवाह के घर में டல் ஆயிடுச்சு. एकदम वो तो डल हो गए थे. எல்லாரும் திட்டிட்டு போயிருப்பான். अगर वो तो सब लोग डांट के जाना था. என்னையா பெரிய லைட் எல்லாம் போட்ட? पूरा लाइट पूरा डाला है. ஆமா, பெரிய பேண்ட் எல்லாம் வச்சு बैंड रखा है. டான்சஸ் கொடுக்கற போயா அப்படின்னு आक्रस नहीं देता है तो திட்டிட்டு போயிருப்பான். ऐसे डांट के जाना था. கர்த்தர் அற்புதம் लेकिन செஞ்சு परमेश्वर சொல்றான். ஒருத்தன் கீழே சொல்றான், नीचे एक जन बोल रहे हैं, சார் சொல்றான், நான் அப்படியே சொல்றான், बोल रहा நான் எல்லாருமே सब लोग முதல்ல நல்லா கொடுப்பாங்க, पहले तो अच्छा देते हैं, அப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்துருவாங்க. उसके बाद तो पानी मिलाकर देते எங்க வீட்ல हैं. அப்படி நடக்கும் பாருங்க. सब लोग के घर में ऐसे होता है. காலையில எல்லாம் சாம்பாரோ இல்ல கறி குழம்பு நல்லா இருக்கும். सुबह तो सांबर और मटन का वो अच्छा रहता है. சாயந்தரம் பார்த்தா கொஞ்சம் தண்ணீர் தண்ணியா வரும். शाम में तो थोड़ा पानी मिला देते हैं उसमें. இதான் நம்ம வழக்கம். ये तो हमारी बात है. அவர் வழக்கம் வேற. लेकिन परमेश्वर முதல் के குடிச்சு विषय में பந்தி குடிச்சவெல்லாம் ரொம்ப டல்லா சாப்பிட்டுக்கிறான் பொழுது. पहले तो थोड़ा ऐसे मीडियम का पिए थे. லாஸ்ட் பந்தி கொடுக்கறாங்க, लेकिन जो आखिर में जो पिए थे டாப்பா இருக்குது. वो तो बहुत ही स्वादिष्ट था. அமெரிக்கால இருந்து இறக்குன மாதிரி இருந்துச்சாம். जैसे अमेरिका से लेके आए जैसे वैसे. ஹலோ, அப்படிதான் உங்க வாழ்க்கையை டாப் லெவல் ஆக்குவார் ऐसे கர்த்தர். आपके जीवन ருசி को ஆக்குவார். एकदम उत्तम बनाएंगे. ஆமா, நீங்க தண்ணி மாதிரி இருக்கீங்களா உங்க வாழ்க்கை? अभी तो पानी मिलाया हुआ जैसा है. தண்ணி மாதிரி இருக்குது உங்க வாழ்க்கை? आपका जीवन पानी ருசி मिलाया हुआ ஆக்குவார் जैसा உங்களை. है. आपके जीवन को ஆமா, स्वादिष्ट டேஸ்ட் பண்ணுவாங்க. அடடடட இந்த குடும்பமா, அடட சூப்பர் பா. बोलेंगे इतना अच्छा है करके. இது நான் உற்சாகத்துக்குலாம் சொல்ல, தேவ मैं வார்த்தையை முன்னிட்டு आपको उत्साह சொல்றேன். करने के लिए नहीं बोल रहा हूँ. ஆமென், ஹalleluya, का वचन बोल रहा हूँ. ஹalleluya. आमेन. இரண்டாவது, अभी दूसरा சீக்கிரமா पॉइंट. இரண்டாவது அற்புதம் என்ன? दूसरा अद्भुत कार्य क्या है? ஆவிக்குரிய விதத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. आत्मिक रूप में एक अद्भुत कार्य हुआ था. அப்போஸ்தலர் நடபடிகள் प्रेरितों का किताब 11 निकालेंगे. அதிகாரத்துல, प्रेरितों का किताब 11 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11 चैप्टर में நான் சொல்றேன், அதுக்கப்புறம் வாசிக்கிறேன். पहले मैं बोलूंगा. 11 அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. प्रेरितों का 11th चैप्टर. இது ஒரு ஆவிக்குரிய காரியம். ये एक आत्मिक काम है. பொருளாதாரம் வேற, இது ये ஆவிக்குரிய धन காரியம். संपत्ति अलग है, ये आत्मिक का विषय है. அப்படின்னா நம்ம உள்ளான விதத்துல கடவுள் பெரிய அற்புதங்கள் செய்வார். நம்ம हमारे अंदर अद्भुत कार्य करेंगे. நிறைய பேருக்கு பாருங்க நிம்மதி இல்லாத இருப்பாங்க, किसी कोई तो शांति के बगैर சமாதானம் शांति के இல்லாத रहते இருப்பாங்க. हैं. எத்தனை उनके பேர் घर में कोई பணக்காரங்க शांति நிம்மதி नहीं இருக்கிறத பாருங்க. रहता. कितने நிம்மதி अमीर लोग शांति के बगैर रहते हैं. சமாதானம் இருக்காது, उनके घर में कोई सुकून சந்தோஷம் नहीं இருக்காது. रहता है, खुशी இது नहीं रहता है. இதுதான் தேவன் தரார் நமக்கு. लेकिन परमेश्वर हमको ये सब देते हैं. உள்ளத்துல சமாதானம், हमारे हृदय में शांति மனதுல देते हैं. சமாதானம், हमारे मन में शांति देते மகிழ்ச்சி हैं. இருக்கும். எதுவுமே இல்லாம நல்லா இருப்போம், ஜாலியா हम இருக்கும். कुछ भी नहीं रहने से भी हम खुशी से रहेंगे. நிறைய பேருக்கு நிறைய இருக்குது, ஆனா நிம்மதி இருக்கு. बहुत लोगों को सब कुछ रहने से भी वो खुशी से नहीं रह पाते हैं. கர்த்தர் ஆவிக்குரிய விதத்துல நமக்கு हमें ஆசீர்வாதம். आत्मिक रूप में ऐसा आशीष देते हैं. 11 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா हम 11th चैप्टर निकालेंगे. அது பாருங்க, இயேசுவை விசுவாசி நிறைய பேர் சபைகள் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. यीशु मसीह पर विश्वास करके सब लोग कलीसिया पे आ रहे हैं. அப்போஸ்தலர் நடபடிகளில் சபை புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்குது. यहाँ पर नए नियम का जो कलीसिया है वो आरंभ हो रहा है. அப்ப பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்றாரு, கவனிங்க. यहाँ पर पत्रस प्रचार कर रहे हैं. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3000 लोग उद्धार पा रहे हैं. திருப்பி 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. उसके बाद 5000 அதெல்லாம் लोग முன்னால उद्धार இருக்குது, पा रहे हैं. ये सब पहले ரட்சிக்கப்படுறாங்க. है. இவர் தான் டாப் அப்போஸ்தலர். இவரு यही पत्रस ही बहुत ही उत्तम स्थान 11 है. பேர்ல वो 11 चेले में यही उत्तम है. அது மாத்திரம் இல்ல, பெரிய அற்புதம் நடக்குது அவருக்கு. और भी बहुत अद्भुत कार्य भी ये कर रहे हैं. முடவர்களை எழுப்புறாரு, எழுந்திச்சிடுறான். जो बहुत लोगों को जो लंगड़े थे उसको उठा रहे हैं. பேதுரு நடந்து போறாரு, पत्रस चल के जा रहे हैं. அவருடைய நிழல்ல அற்புதம் நடக்குது. उनकी छाया पर ही अद्भुत कार्य हो रहा है. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்ப நேரம் ये இல்ல. सब है इसमें. அற்புதம் நடக்குது. बहुत अद्भुत அப்ப कार्य हो பேதுரு रहा है. வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் ஆகுறாரு. पत्रस एक बहुत எல்லாரும் बड़ा பார்த்து सेवक बन रहा है. பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, उसके बाद 10 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ये 10वां चैप्टर आप देखने से கொர்நேலியுன்னு ஒரு ஆளு, कोर्नेलियो करके एक அவர் आदमी है. புறஜாதியன். वो अन्य जाति का है. நீங்க நாம புறஜாதி தான், जैसे आप और हम अन्य जाति के நம்ம हैं. யூதர்கள் கிடையாது. हम यहूदी नहीं அப்படின்னா हैं. பாருங்க, ஜாதியை பத்தி கடவுள் பேசல, சாதியை यहाँ பத்தி. पर जाति के बारे में नहीं बोल रहे हैं. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை இல்ல, அவ்வளவுதான். परमेश्वर के संतान और परमेश्वर के संतान नहीं है. அதத்தான் வேதம் சொல்லுது. यही पवित्र शास्त्र में இந்த बोला गया உலகத்துல தான் அது இனியா நானா है. அதெல்லாம் संसार में तो குப்பை. बहुत जातियां बनता है. தேவனிடத்துல வந்து ஒரே ஒன்று தான், பரிசுத்த ஜாதி, பாவ ஜாதி. लेकिन परमेश्वर के पास तो पवित्र जाति और पाप की जाति. ஹலோ, இருக்கிறீங்களா सिर्फ இல்லையா? दो ही हैं. இல்லைன்னா உலகத்தார், या फिर संसारिक தேவனுடைய பிள்ளைகள். या और இந்த ரெண்டு கேட்டகரி தான் இங்க இருக்குது. सिर्फ दो ही कैटेगरी है. இங்க உலகத்துல நிறைய கேட்டகரி வச்சுக்கிறாங்க. लेकिन संसार में तो अनेक हैं. ஒரு ஆதாம்ல தான் எல்லாம் வந்தாங்க. एक ही आदम से हम सब आए हैं. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? आमीन. அப்போ அதெல்லாம் போட்டோம்.
அப்ப பாருங்க இது இப்படி அற்புதம் நடந்துருக்குது. ऐसा अद्भुत काम हो रहा है. இந்த கொர்நேலியு என்ற ஒரு புறஜாதியன் कोर्नेलियुस करके एक जन டெய்லி है, ஜெபம் பண்றான், वो रोज प्रार्थना करता தான है, தர்மங்களை செய்யறான். दान करता है. वो தேவதூதன் அவனுடைய வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. वो देवदूत उसके घर में आ रहे हैं. உன்னுடைய ஜெபம்லாம் கேட்கப்பட்டதுப்பா. वो स्वर्गदूत बोल रहे हैं तेरे प्रार्थना सुन लिया गया है. உடனே நீ என்ன பண்ணு, तू क्या करना है. பேதுரு ஒரு ஆள் இருக்காரு, पत्रस नाम का एक அவரை सेवक கூப்பிட்டு है, உன் வீட்டுல பிரசங்கத்தை பண்ணவை. उसको बुलाकर अपने घर में प्रचार करवाओ. இவர் யார்? புறஜாதியன். ये तो अन्य जाति है. இவர் பேதுரு வந்து யூதர்கள். वो पत्रस तो यहूदी है. உடனே இவர் பேதுரு என்ன பண்றாரு, पत्रस क्या करता है, அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்துல போய் ஒரு மேல் வீட்டுல ஜெபம் பண்ணுகிறாரு. वो இதெல்லாம் ஸ்டார்ட் एक जगह पर वो प्रचार ஜெபம் कर रहा பண்ணுகிறாரு. है. पत्रस, தேவன் வந்து அவர்கிட்ட பேசுறாரு தரிசனத்துல. परमेश्वर उससे बात कर रहे हैं. பேதுருவே, पत्रस, மேல இருந்து 2 கால் மிருகம் 4 கால் மிருகம்லாம் வந்து இறங்குது ऊपर தரிசனத்துல. उनके दर्शन में तो जानवर सब उतर रहे हैं. ஆண்டவர் சொல்றாரு பேதுரு அடிச்சு புசின்றாரு. परमेश्वर बोल रहे हैं उसको मार के खाओ करके. பேதுரு சொல்றாரு, पत्रस बोल रहे हैं, ஆண்டவரே இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேனே, पत्रस बोल रहा है ये सब मैं नहीं खाऊंगा, இதெல்லாம் அசுத்தமாச்சே ये तो अशुद्ध है, அப்படின்றாரு. ऐसा बोल रहा है உடனே पत्रस. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर बोल रहे हैं, தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே அப்படின்றாரு. परमेश्वर ने जिसको शुद्ध किया है उसको तुम अशुद्ध नहीं मानना है. திருப்பியும் இன்னொரு முறை சொல்றாரு, इससे 3 முறை சொல்றாரு அந்த மாதிரி. पत्रस से परमेश्वर 3 बार बोले. இவர் 3 முறை ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்றாரு. ये पत्रस बोल रहा है 3 बार बोल रहा है मुझे 3 नहीं முறை पसंद சொல்றாரு, है ये सब. தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. परमेश्वर ने जो भी शुद्ध किया है उसे तुम अशुद्ध नहीं मानना நான் है. முக்கியமான காரியங்கள் சொல்லுகிறேன், ஏதோ ஒன்று கதை சொல்ல. जरूरी बात बोल रहा हूं. அதுக்கப்புறம் அந்த 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 தரிசனத்து அந்த கூடுகள் அப்படியே அந்த துப்பட்டி மாதிரி வந்து மேலே போயிடுது. அது वो दर्शन, उसके दर्शन में वो மேலே போயிடுது, पूरा ऊपर மேல் चले जाता மேல் நோக்கி போகுது. है. वो ऊपर की ओर जा रहा है. உடனே இவர் என்ன தரிசனத்தை பத்தி யோசனை பண்ணுகிறாரு. दर्शन के बारे में वो सोच रहा था. கொர்நேலியு வீட்டுல இருந்து தேவதூதன் சொல்லி அனுப்பிச்சான். कोर्नेल घर से वो स्वर्गदूत आ சொன்ன रहा மாதிரி அவங்களுடைய வேலைக்காரன்ல 3 பேரை அனுப்புறாரு. है. वो अपने नौकर 3 जनों को इनके घर में भेज ஏன்னா रहा है. தேவன் அட்ரஸ் சொல்லிட்டாரு, இந்த வீட்டுல இந்த இடத்துல இருக்கிறான் பேதுரு. क्योंकि परमेश्वर उसको एड्रेस दे दिए कि पत्रस कहाँ रहते हैं. நான் சொன்னேன், கடவுள் உங்க அட்ரஸ்லாம் தெரியும் அவருக்கு, परमेश्वर को आप लोगों का एड्रेस भी मालूम है. நம்ம தான் அட்ரஸ் தேடணும். हमें एड्रेस ढूंढ के जाते हैं. அவர் உங்க அட்ரஸ் தேடி लेकिन கண்டுபிடிப்பார். परमेश्वर आपके एड्रेस जानते हैं. ஆமென், आमीन. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா தேடி போய் அங்க பேதுரு அழைக்கிறாங்க. वो जाके पत्रस को बुला के आ रहे हैं. பேதுரு வந்து சந்தேகத்தோட அந்த தரிசனத்தை குறித்து விளங்கல அவருக்கு. वो पत्रस को वो उसने जो देखा था दर्शन, उसके बारे में उसको समझ அதை में नहीं आ குறித்து रहा. சந்தேகப்பட்டனே வராரு. वो उसको संदेह था उस दर्शन के द्वारा. ஆட்கள் வராங்க, तो वो लोग आ रहे थे उसको தேடி बुलाने வராங்க. के लिए. என்ன தேடுறீங்கன்னு क्या ढूंढ रहे हो करके இந்த पूछे. மாதிரி கொர்நேலியு ஒருத்தர் இருக்கிறாரு, कोर्नेल नाम का एक जन அவர் है. எங்களை அனுப்புனாரு, वो उन्होंने मुझे உங்களை வீட்டுக்கு வர भेजा சொல்றாரு. है, आपको अपने घर में बुलाया है. இவர் உடனே சந்தேகப்படுறாரு. उनको संदेह हुआ. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகப்படாத அவன் கூட போ, परमेश्वर बोले तुम संदेह नहीं करना, उसके साथ जाओ, நான் தான் அவங்களை அனுப்புனேன் मैंने ही उसको उन लोगों को भेजा है. அப்படின்னு சொல்லிட்டு போய் ऐसा बोल के பிரசங்கம் பண்றாரு. वो जाके उनके घर में प्रचार ஸ்டார்ட் किए. பண்ண उடனே பரிசுத்த ஆவி ஊத்திடுறாரு. वो पवित्र आत्मा ஆவியான ஊற்று. उंडेलने लगा है. பாருங்க, யூதர் மதத்துல தான் கிறிஸ்தவ மக்கள் மத்த யூதர் மதத்துல தான் ரட்சிப்பு அப்படி நினைச்சிருந்தாங்க. यहूदियों को ही उद्धार देंगे करके वो लोग पहले सोचे थे. இங்க பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. लेकिन यहाँ पर तो बहुत अद्भुत कार्य हो रहा பாத்தீங்கன்னா இவர் பிரசங்கமே ஸ்டார்ட்டே பண்ணல, ஸ்டார்ட் பண்றாரு, மெதுவா ஸ்டார்ட் பண்றாரு. है. प्रचार धीरे धीरे आरंभ किए थे. அதுக்குள்ளேயே ஆவியானவர் அங்க ஊற்ற போட்டு எல்லாரும் நிரப்பப்படுறாங்க. सब लोग पवित्र आत्मा से भर गए वहाँ. அவங்க ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்துட்டார். उन लोगों को बपतिस्मा दे के आगे. வந்த உடனே उसके बाद மற்ற சீடர்களுக்கெல்லாம் தெரியுது. और चेलों को ये सब मालूम हुआ. எல்லாம் கேக்குறாங்க, सब வந்து लोग पूछे கூப்பிட்டு வர, आके, என்னய்யா இந்த மாதிரி பண்ணிட்டு வந்த, तू जाके ऐसा क्यों करके என்ன நீ आएगा? பெரிய ஆள் ஆயிட்டியா, क्या तू बहुत बड़ा बन गया है? நீ வந்து கை வச்சு ஜெபம் பண்ணு, சரி நடக்குது, तो हाथ रखने से बहुत अद्भुत कार्य हो रहा நீ है. நீ நடந்து போனா நிழல்ல சுகமாவுது, तू चल के जाने से तेरे छाये में सब चल. அதனால நீ இஷ்டத்துக்கு நடக்கிறே நீ तू इसलिए अपने मन मर्जी அப்படின்னு से சொல்லிட்டு कर ஒரு रहे கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. हो. ऐसे सवाल पूछ रहे हैं उससे. நம்மள கூட கேட்பாங்கல்ல, हमसे भी पूछते हैं ना நம்ம सवाल. ஒரு காரியங்களை செஞ்சா अगर हम कुछ काम பெரிய करके ஆள், आने से என்ன நீ பெரிய ஆளா நீ, क्या तू बड़ा बन गया அந்த है? மாதிரி யோசிக்கணும் பாருங்க. ஏன்னா இது புரியாது, இதை நான் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்றேன். मैं इस जमाने के लिए जैसा है वैसा प्रचार कर रहा हूँ. எல்லாம் நீ ஒரு பெரிய லீடர் ஆயிட்டினா क्या तू बहुत बड़ा सरदार हो गया है? நீ இஷ்டத்து செய்வியா? तू अपनी मर्जी से करता है. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, परमेश्वर ने क्या बोला புறஜாதிகளுக்கு है? ரட்சிப்பு இல்லைல்ல अन्य जाति लोगों को उद्धार नहीं है, அப்படின்னு அவரை போட்டு மடக்குறாங்க. ऐसे बोल रहे हैं वो लोग. அதை தான் வாசிக்க போறோம். अभी हम पढ़ने वाले हैं. 11ஆம் அதிகாரம் பாருங்க, எவ்வளவு காரியத்தை சொல்லி வந்தா புரியும் இதெல்லாம். अभी 11वां अध्याय में 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 2-3 வாசிக்கிறேன் பாருங்க. 2 और 3 पढ़ेंगे. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது, கதை மாதிரி புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். समझ में हालेलुया. आया आप लोगों को? ஆகவே 11ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கிறேன். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதம் இல்லாத மனுஷனிடத்திலே நீ போய் அவர்களோடு கூட போஜனம் பண்ணினீர் என்று அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள்.
2 और 3 पढ़ेंगे। और जब पतरस यरूशलेम में आया तो खतना किए हुए लोग उससे वाद विवाद करने लगे। तूने खतना रहित लोगों को के यहाँ जाकर उनके साथ खाया। என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட வாக்கு என்ன நீ இஷ்டத்துக்கு பண்ற? तू अपने मन मर्जी से क्यों कर रहा है करके? நீ நீ பெரிய லீடரா நீ? क्या तू बहुत बड़ा सरदार बन गया அவங்க है? நம்ம போவாத வீட்டுக்குள்ள போய் இருக்கிற நீ? उन लोगों के घर में क्यों जाके खा के आया? அவங்களுக்கு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்திருக்கிற? उन लोगों को जाके बपतिस्मा என்ன क्यों நீ दे நினைச்சிருக்கிற? गया? तू क्या समझ रहा है अपने அப்படிን आप को? போட்டு அவரை திட்டுறாங்க, ऐसे उनको கேக்குறாங்க. उनसे झगड़ा किए। அவன் நாலுல இருந்து அவர் சொல்றாரு, அவங்கள உட்கார்ந்து அவர் விவரமா சொல்றாரு. वो चौथा वचन में बोल रहे हैं उसको। நாலுல இருந்து நீங்க அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா விவரமா சொல்லணும் வராரு. वो नीचे पढ़ के देखने से आपको அதனால வீட்ல போய் வாசிங்க. वो घर में जाके पढ़ लेना। ஆனா அவர் சொல்றாரு, वो क्या बोल रहे हैं? 15ஆம் அதிகாரத்துல இருந்து 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 15 से पढ़ेंगे। அவன் சொல்றாரு, எப்பா நடந்தது சொல்றாரு அப்படியே விவரமா. ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டா நடந்தது சொல்றாரு. இங்க अभी बता रहे हैं वो। நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவருக்கு மேல் இறங்கினார் அப்படின்னு சொல்லி வாசிங்க. 15 पढ़ेंगे। जब मैं बातें करने लगा तो पवित्र आत्मा उन पर उसी रीति से उतरा जिस रीति से आरंभ में हम पर उतरा था। 16 யோவான் ஜலத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போது நினைவு கூர்ந்தேன். अभी 16 तब मुझे प्रभु का यह वचन स्मरण आया जो उसने कहा, यूहन्ना ने तो पानी से बपतिस्मा दिया परंतु तुम पवित्र आत्मा से बपतिस्मा दोगे। அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான். अतः जबकि परमेश्वर ने उन्हें भी वही दान दिया जो हमें प्रभु यीशु मसीह पर विश्वास करने से मिला, तो मैं कौन था जो परमेश्वर को रोक सकता था? இவைகள் அவர் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருள் செய்தார் என்று சொல்லி தேவனை மையப்படுத்தினார்கள். ये सुनकर वे चुप रहे और परमेश्वर की बड़ाई करके कहने लगे, तब तो परमेश्वर ने अन्य जातियों को भी जीवन के लिए मन फिराव का दान दिया है। आमीन। இப்போ வாசிட்டேன். अभी हमने पढ़ लिया था। நம்ம ஸ்டைல்ல சொல்லணுமா? 2025ல हमारे எப்படி स्टाइल பேசுவோன்னு? हम अभी कैसे बात करेंगे? யாரு அவங்க சீடெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் ஒரே கேங்கு தான். वो चेला सब एक ही गैंग के हैं। மச்சான் நான் பேசினேன்டா, भाई मैंने बोला था करके बोलते हैं ना। அப்படியே ஆவியான நம்ம மேல இறங்கின போல அவர் மேல இறங்கிட்டாரா? जब मैं बात करने लगा तो पवित्र आत्मा जैसे हम पर மாப்பிள उन लोगों के ऊपर उतर। ஏன்னா இந்த காலத்து புரியணும் பாருங்க, ஏன்னா நம்ம வந்து எப்படியும் பாசிட்டிவ் போயிடாதீங்க. इस जमाने में कैसे बात करते हैं वैसे। மாப்பிள நான் பிரசங்கம் பண்ணேன்டா, जैसे मैंने प्रचार किया था, நம்ம மேல அன்னைக்கு இறங்கின மாதிரி அவங்க மேல இறங்கிட்டாரா? जैसे हम पर उतरा था पवित्र आत्मा वैसे उन लोगों के ऊपर भी उतर गया। நண்பா நான் இதெல்லாம் உட்கார்ந்து ஆவியானவர்கிட்ட கேட்டு பிரசங்கம் பண்றேன், எப்படி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி. पवित्र आत्मा से प्रार्थना करके आपको मैं सिखा रहा हूँ। நண்பா நான் பேசினேன்டா, बोलते हैं ना दोस्त, मैंने बात किया था। அன்னைக்கு நம்ம மேல இறங்கின மாதிரி அப்படியே இறங்கிட்டாரா? उस टाइम में हमारे ऊपर जैसे पवित्र आत्मा उतरा वैसे उनके ऊपर भी उतरा। சார் எத்தனை லாங்குவேஜ் சொல்றேன் பாரு. சார் साहब जी बोलते हैं ना, நான் நம்ம அன்னைக்கு பேசுன மாதிரி பேசினேன் சார். साहब जी मैंने ऐसे ही बात किया था। நம்ம மேல இறங்கின மாதிரி இறங்கிட்டாரா அவங்க மேல? சார் मेरे ऊपर उतरा था वैसे उनके ऊपर भी उतर गया पवित्र आत्मा। லேடிஸ் பேசுற மாதிரி லேடிஸ் இருந்தாங்க வச்சுங்க. अभी महिला बैठने से कैसे बोल? என்னடி தெரியுமாடி? क्या तुझे मालूम है? நான் அன்னைக்கு இன்னும் நல்லாடி சொல்லுங்க. क्या उस हमारे ऊपर நான் பேசினே இருந்தேன்டி, मैं तो बात कर रही थी அன்னைக்கு பேசலடி, उस टाइम அதே மாதிரி ஆண்டவர் வார்த்தை பேசினே இருந்தேன்டி. वैसे ही मैंने आज भी அவங்க மேல இறங்கின மாதிரி நம்ம மேல இறங்கிட்டாருடி. जैसे हमारे ऊपर पवित्र आत्मा उंडेले गया वैसे அதான் அங்க பவுல் பேதுரு சொல்றாரு, वैसे ही पतरस நான் बोला, பேச தொடங்கின போது जैसे ही मैंने बात करना आरंभ किया था நம்ம மேல கடவுள் இறங்கின மாதிரி அவங்க மேல இறங்கிட்டாரு. हमारे ऊपर जैसे पवित्र आत्मा उतरे वैसे நான் उनके என்ன ऊपर பண்ண முடியும்? मैं क्या कर सकता அவர் எப்படி தடுக்க முடியும்? मैं उनको कैसे रोक सकता था? அவங்க மேல ஆவியானவர் இறங்கிட்டாரு. उनके ऊपर पवित्र आत्मा उतर गए। அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். मैंने उनको बपतिस्मा दे दिया। அதுக்கப்புறம் சொன்ன பிறகு தான் उसके बाद 18 சொல்றாங்க, இவைகள்லாம் அவர்கள் கேட்ட பொழுது सब जब वो चेले सब सुने கொதிச்சுங்க அமர்ந்து, वो तो परमेश्वर की அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்பல் தேவன் புறஜாதிக்கும் கொடுத்துட்டாரா அப்படின்றாங்க. वे चुप हो गए और परमेश्वर की बड़ाई करके बोलने लगे, अन्य जातियों को भी ये दान दिया है தேவனை மகிமைப்படுத்தினார்கள். और उन परमेश्वर की महिमा करने लगे। நான் சொல்றேன், கடவுள் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆவிக்குரிய ரீதியில் அற்புதங்களை செய்வார். मैं बोल रहा हूँ परमेश्वर आपके जीवन में மேல आत्मिक रूप में अद्भुत தேவனுடைய कार्य வரங்கள் இறங்கும்.
परमेश्वर का वरदान आप में आएगा, தேவனுடைய ஆவியானுடைய கிரியைகள் உங்க மேல ஊற்றப்படும். आत्मिक रूप में आप में बढ़ोतरी होगी, நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். आप भी अन्य भाषा बात करेंगे. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இந்த அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. यीशु मसीह पर विश्वास करने से ऐसा अद्भुत कार्य நீங்க கை வச்ச அற்புதம் நடக்கும். आप हाथ रखने से ही अद्भुत कार्य, நீங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். आप प्रार्थना करने से अद्भुत कार्य ஏன்னா होगा, தேவன் புறஜாதிகள் மேலயும் அற்புதத்தை क्योंकि ஊற்றினார். परमेश्वर अन्य जातियों के ऊपर भी அதுக்கு 17ஆம் வசனம் சொல்ற, அதுக்கு அவர் சொல்றாரு எப்படி இது நடந்துச்சுன்னா, कैसे ऐसा हुआ करके पूछा। யோவேல்ல சொல்லப்பட்ட காரியம் அப்படி நடந்ததுன்றார். योवेल में जो बोला गया था वैसे ही हुआ करके बोला। அதை பேதுரு 2ஆம் அதிகாரத்துல அதை பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. पत्रस दूसरा अधिकार में अध्याय में भी ஆனா அவர் மறந்துட்டார். वो भूल गए थे। நம்ம கூட பாருங்க கேட்டுட்டு மறந்துடுவோம். हम भी सुन के भूल जाते हैं, மனுஷனுடைய இயல்பு. वो तो मनुष्य का ये है। இப்ப அடுத்த வாரம் கேட்டா யோசிப்பீங்க अगले என்ன हफ्ते हम पूछने से आप சொன்னாரு. तो सोचेंगे। அந்த மாதிரி பேதுரு ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணாரு. पत्रस तो पहले ही अध्याय में उसने प्रचार எல்லாம் किया। அபிஷேகம் இறங்குச்சு. सारा अभिषेक उतरा। பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டாங்க, अगले आज என்ன எல்லாம் குடிச்சிட்டு வளர்றீங்களான்னு கேட்டாங்க. क्या ये लोग पी के बोल रहे हैं क्या करके पूछे। அப்ப பேதுரு எழுந்து சொன்னாரு, पत्रस उठ के யோவேல்ல சொல்லப்பட்டது நடந்தது. योवेल में जो बताया गया था वो ऐसा हो रहा है करके। அந்த மாதிரி இந்த வேத வசனம் சொல்லப்படுறதுலாம் உங்க வாழ்க்கையில் ये நடக்கும். पवित्र शास्त्र में जो भी बताया गया है சொல்லப்படுறது உங்க வாழ்க்கையில் நடக்குங்க. आमेन। சும்மா எழுதி கொடுக்கல கர்த்தர். ये ऐसे लिखे नहीं रखा है, ப்ராமிஸ் வேர்ட் இது. ये तो वचन है। ப்ராமிஸ் என்ன சொல்றாங்களே, ये तो शपथ लेते हैं, அது சத்தியமா ये सत्य சொல்லுவாங்களே, वचन சத்தியமா है। உனக்கு செய்றேன் ये सत्य वचन है, हमारे लिए निश्चय होगा। சொல்றார் கர்த்தர், சத்தியமா உனக்கு செய்வேன். ஆமென். वो हमसे शपथ लेते हैं। சத்தியம்ன்றது பெரிய வார்த்தைங்க இந்த உலகத்துல. ये शपथ लेना तो बहुत बड़ी बात है, அதேதான் இது பேர் சத்தியம். वही इसलिए इसका नाम पवित्र சத்திய வேதாகமம். सत्य वचन है। ये இதைத்தான் சத்திய வேதாகம்னு சொல்றோம். इसी को हम पवित्र शास्त्र बोलते அவர் हैं। சத்தியமா உங்க காரியத்தில் செய்வார். वो निश्चित रूप से आपके ஏன்? जीवन में काम ஏன்னா करेंगे, அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார், உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். क्योंकि वो आपके पक्ष में है, आपसे बहुत प्रेम रखते हैं, உங்களுக்காக உயிரையே கொடுத்து தம்முடைய அன்பை आपके लिए வெளிப்படுத்தினார். अपना जीवन कुर्बान किया है। ஆமென். ஆமென். அப்ப ரெண்டாவது அற்புதம் மகிமைப்பட்டாங்க. முதல் அற்புதம் மகிமைப்பட்டாரு. वो पहले अद्भुत कार्य में भी उनकी नाम की महिमा, ரெண்டாவது அற்புதம் மகிமைப்படுறாரு கடவுள். दूसरे अद्भुत कार्य में भी उनका அற்புதம் नाम की நடக்கும்போது महिमा। மகிமை உண்டாகும் जब உங்க வாழ்க்கையில. अद्भुत कार्य होगा तो उनकी नाम की மூன்றாவது महिमा கடைசியாக होगी। சீக்கிரமாக अभी तीसरा மார்க் புத்தகம் 2ஆம் அதிகாரம். अब मरकुस निकालेंगे। எத்தனை பேர் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுது? आपको समझ में புரிஞ்சுங்களா? ஒரு आया? ஆமென். அல்லேலூயா. हालेलुया। சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, புரிஞ்சுதுங்களா? आपको समझ में आया? சரி, புரியலனா கூடங்க சொல்லுங்க, புரியலனா கூட समझ में नहीं आने से भी கடவுள் உங்களுக்கு புரிய வைப்பாரு. परमेश्वर आपको समझाएगा। ஹalleluya. Amen. glory to jesus, wonderful jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி Amen. ஹalleluya சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. எல்லா வாயில தந்து கர்த்தர் ஹalleluya. खोल के बोले हालेलुया। praise the lord. आमेन। மார்க் புத்தகம் 2ஆம் அதிகாரம். मरकुस में दूसरा अध्याय ஷகரபாக தோரானாமகரபாக 2ஆம் அதிகாரம். இங்க பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா சரீரத்துல சுகம். முதலாவது பொருளாதார மகிமை. पहले तो वो பொருளாதார மகிமை धन ஃபர்ஸ்ட். संपत्ति का वो महिमा था। ரெண்டாவது ஆவிக்குரிய விதத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சி நடக்குது. दूसरा जो पॉइंट था वो आत्मिक रूप में महिमा, வரங்கள் கடவுள் நமக்கு தரார். हमें वरदान देते हैं। எத்தனை பேர் உங்களுக்கு வரம் வேணும்? कितने लोगों को वरदान चाहिए? அது வேணுங்க. मुझे भी चाहिए। ஆமா, இப்போ கூட நான் ஜெபம் பண்ண ஏன் அற்புதம் நடக்குது? मैं प्रार्थना करने से कैसे अद्भुत कार्य होता है अभी? கர்த்தர் வரத்தை கொடுத்துருக்காரு. क्योंकि मेरे ऊपर वरदान दिया है அதே परमेश्वर வரம் ने। உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். ऐसे आपके जीवन में भी देंगे। சரி, आमेन। மார்க் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அப்படி சொல்லிடுறேன் நான். अब मैं बता रहा हूँ, ஏன் இது வாசிங்கன்னா டைம் ஆயிடுச்சு. टाइम हो गया है। ஆகவே இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டுக்குள்ள இயேசு பிரசங்கம் பண்றாரு. एक घर में परमेश्वर प्रचार कर रहे हैं, यीशु मसीह। ஃபுல் ஆயிடுச்சு அந்த இடம் ஃபுல்லா. वो पूरा भर गया था वो घर। ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, 4 जने क्या कर கை रहे हैं, கால் விழுந்தவன தூக்கின்னு வராங்க. उसका हाथ पैर उसका सुन्न हो गया था, उसको लेके आ रहे थे। அவங்களுக்கு உள்ள வரதுக்கு இடமே இல்ல. उनको अंदर आने के लिए जगह नहीं था। பாத்தீங்கன்னா அவங்க என்ன கூரை வழியா அவரை அந்த கட்டில இறக்குறாங்க. ऊपर छत के द्वारा उसको उसके चारपाई को अंदर लेके आ रहे என்ன हैं। சொல்றேன்னா எல்லாமே எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. कैसा हो रहा है आप सोच के देखिए। அங்கேயும் பாருங்க, இது வரைக்கும் புறஜாதிகள் ஆவிக்குரிய பேசவே தொடங்கல, அபிஷேகம் இறங்கிடுச்சு. वो अन्य जाति के ऊपर कैसे पवित्र आत्मा उतर रहा है। அங்க எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, அந்த திராட்சை ரசம் வந்துடுச்சு. दाख रस कहाँ से आया करके नहीं मालूम, लेकिन आ गया है दाख இங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. लेकिन यहाँ तीसरे 4 பேர் தூக்கின்னு வராங்க. 4 जने वो काठ लेके आ रहे थे, கூரை இறக்குறாங்க. छत से निकाल अंदर இயேசு அவங்கள அந்த பார்த்து அந்த ஆளை பார்த்து சொல்றாரு, यीशु मसीह उस जन को देखे உன் बोले, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, तुम्हारी पाप की क्षमा हुआ है, நீ எழுந்து நட, உன் வீட்டுக்கு तुम போன்றார். उठ के चलो करके बोले हैं।
எல்லாம் எழுந்துச்சு நடக்குறோம். वो उठ के चलने लगा है. எல்லாம் அங்க இருக்கிற மதவாதிகள் சொல்றாங்க, वहां पर जो भी बैठे थे फरीसी, பாவங்களை மன்னிக்க இவ யார்? पाप की क्षमा करने के लिए ये कौन है करके. ஏன்னா இயேசுவை வந்து வெறும் மனுஷனை தான் பார்க்கறாங்க. क्योंकि यीशु मसीह को वो एक मनुष्य के रूप में ही देख रहे थे. இயேசு தேவன் குமாரன் அவர். वो तो परमेश्वर के पुत्र हैं करके उनको नहीं मालूम. தேவனா இருந்த மனுஷன் வடிவில இங்க வந்து நிக்கிறார். वो तो एक परमेश्वर है, वो मनुष्य के रूप में यहां पर அந்த आए. மதவாதிகளுக்கு தெரியல. वो फिरौसियों को नहीं मालूम हो. பாவங்களை மன்னிக்க இவ யார்னு கேக்குறாங்க. पापियों को क्षमा करने के लिए அப்பதான் कौन है? 10ல சொல்றாரு, या 10 में பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி தீவிரவாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்புறம் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். मरकुस 2 में 10 से 12 तक पढ़ेंगे. परंतु जिससे तुम जान लो कि मनुष्य के पुत्र को पृथ्वी पर पाप क्षमा करने का भी अधिकार है. उसने उस लकवे के मारे हुए से कहा, मैं तुझसे कहता हूँ, उठ, अपनी खाट उठाकर अपने घर चला जा. वह उठा और तुरंत खाट उठाकर सबके सामने से निकलकर चला गया. इस पर सब चकित हुए और परमेश्वर की बड़ाई करके कहने लगे, हमने ऐसा कभी नहीं देखा. கவனிங்க, आप सुनिए இது அற்புதம் எப்படி நடக்குது. ये अद्भुत कार्य कैसा हो रहा है. அங்க 5வது வசனம் பாத்தீங்கன்னா, ये 5वें அவங்களுடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கறார். वो विश्वास के वो देख रहे हैं यीशु मसीह. பாருங்க, முடிஞ்சிட்ட பேர் கூட இயேசு கிட்ட வந்திருக்கலாம். அவங்க वो प्रचार खत्म होने के बाद भी आ सकते थे. ஜனங்களாம் போன பிறகு கூட வந்திருக்கலாம். वो सब लोग जाने के बाद भी आ सकते थे. ஆனா அந்த கூட்டம் நடக்கும் போதே உள்ளந்து ஒரு ஆளை இறக்குறாங்கன்னா எவ்வளவு விசுவாசம் பாருங்க. प्रचार हो रहा था तभी वो छत से उसको काट को अंदर. நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு போனாலே தயங்கி கூப்பிடுறாங்க. என்ன சொல்லிடுவாங்களோ, கேட்ட தட்டும் போதே தட்டலாமா. हम लोग भी कहीं जाने से वो बेल अडिकलाम खटखटाने के टाइम या बेल बजाने के टाइम நாய் ஓடி आंद्र போதுறாயப்பா அப்படின்றது. या फिर अंदर से कोई என்னங்க சொல்லுங்க, பட்டன் போயிடுறீங்களா? हम एकदम फटाक से थोड़ी जाते हैं. ஒரு தயங்கறோம். हम ऐसे सोच உள்ள के போறதுக்கு தயங்கறோம். अंदर जाने के बेल लिए அடிக்கிறதுக்கு தயங்கறோம். बेल बजाने के लिए கேக்குறதுக்கு தயங்கறோம். गेट खोलने के लिए सोचते हैं. பாருங்க, நான் இந்த இடத்துக்கு கேக்குறதுக்கு எவ்வளவு தயங்கணும் தெரியுமா? ये जगह देखने के लिए भी मैं बहुत सोच के गया था. இடம் கேட்டோன்னு என்ன பர்பஸ் அப்படின்றான். इसलिए आपको ये जगह चाहिए करके पूछे थे मेरे से. மெதுவா मैंने धीरे से बोला, நாங்க ஒரு டியூஷன் வைக்க போறோம். हम एक ट्यूशन का रखने वाले हैं. என்ன பர்பஸ், किस पर्पस के लिए आप जगह पूछ रहे करके पूछे அப்படி थे. மெதுவா சொல்லி, मैंने धीरे से बोला था. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா சொல்லி, फिर धीरे धीरे मैंने बात किया था. ஏன்னா இந்த உலகம் அப்படி. क्योंकि ये संसार ऐसा है. ஏன்னா கடவுளுடைய காரியத்தை வெறுக்கும். क्योंकि परमेश्वर के काम को तो वो तो नफरत करता है. அப்படிதான். அதே மாதிரி தான் நம்ம சில நேரங்கள்ல ஒரு புது காரியங்களை செய்யறதுக்கு अगर हम एक नया काम हम करने लगे तो நம்ம தயங்குவோம். हम तो ऐसे सोचते हैं, பல நேரம் யோசிப்போம். बहुत बार सोचते हैं. இயேசுவே சொன்னார் அதை. यीशु मसीह बोले, எல்லாருமே பழைய ரசத்தை விரும்புவாங்க, புது ரசத்தை விரும்ப மாட்டாங்க. सब लोग नया पुराने रस को पसंद करते हैं, नया रस को पसंद नहीं करते. பழைய போதுங்க, पुराना ही बस से புதுசுலாம் வேணாம். मुझे नया नहीं चाहिए करके. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு புதிய காரியத்துக்குள்ள நுழையிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். हम नए काम के अंदर जाने के लिए बहुत सोचते हैं. ஆனா அந்த 4 பேர், लेकिन ये 4 जने என்ன இறங்கடா உள்ள वो அப்படின்றாங்க. तो अंदर एकदम आगे थे. वो அதனால தான் அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குதாங்க. इसलिए इतना बड़ा अद्भुत कार्य हुआ. உங்க வாழ்க்கையில கூட இங்க யோசிச்சியா आपके जीवन में आप सोचते हुए रहने से कोई काम नहीं होगा. அதனால தான் அவ்வளவு பெரிய அற்புதம். इसलिए इतना बड़ा अद्भुत कार्य उनके जीवन में हुआ. ஏங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போனா ஒண்ணே நடக்காதுங்க. डॉक्टर के पास जाने से कुछ नहीं होने वाला है. ஆனா அவ்வளவு பெரிய அற்புதம் लेकिन उतना நடக்குது. अद्भुत कार्य हुआ. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. सब लोग आश्चर्यचकित, எல்லாரும் கடவுளை மகிமைப்படுத்துறாங்க. सब लोग उनकी प्रभु की महिमा किए. கிறிஸ்தவளா இருக்கிற நீங்களும் आप நானும் मसीही लोग, आप और हम எல்லா காரியத்தையும் யோசிக்கவே கூடாது. சில காரியங்கள்லாம் கடவுளுடைய காரியங்கள்ல டக்குன்னு முடிவெடுக்கணும். परमेश्वर के काम के लिए एकदम फटाक से आप निर्णय लेना है. ஆமென். आमेन. அப்பதான் அததான் அந்த விசுவாசத்தை பார்க்கறாரு அவரு. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, यीशु मसीह विश्वास को देखते हैं. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்தி காமிப்பீங்க? आपके अंदर जो विश्वास है उसको कैसे आप बाहर दिखा सकते हैं? அப்படியே யோசிக்க கூடாது. ऐसे सोचते हुए खड़े யோர்தான் பாருங்க, பழைய ஏற்பாடுல யோர்தான் தண்ணி போகுது, वो यॉर्दान का जो पानी அடிச்சின் போது वो तो जा रहा था, காலை வச்சோ நின்னுச்சு. वो पैर रखते ही वो पानी एकदम रुक गया था. அப்படிதாங்க இந்த உலகம்லாம் ऐसे ही நம்மள மிரட்டும்.
हमें तो डराता है संसार। பிரச்சனைகள் வந்து நம்மளை மிரட்டும். वो परेशानी आके हमको डराता है। இயேசுவின் நாமத்தில் செய்யணும் பாருங்க. यीशु के नाम से हम